கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். நல்ல தகப்பனே, நல்ல விளைக்கா நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன். சற்றே எங்களோடு பேசும் பிரயோஜனமான ஒன்றையும் மறைக்காமல் நீர் வெளிப்படுத்துகிற தேவன், நீர் பேசும் டேடியை நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய தயவின் கரம், உம்முடைய இரக்கத்தின் கரம் உன் குமாரனை மாத்திரம் உயர்த்த பிதாவை எங்களுக்கு உதவி செய்யும். தூய ஆவியானவரே, உன் குமாரனாகிய இயேசுவின் நாமத்தை மாத்திரம் மையப்படுத்த உதவி செய்யும். என்னை மறைத்து பேசுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சரி, நான் இன்றைக்கு உங்களுக்கு உங்கள் மத்தியில் ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்கு கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் பேச போகிறேன். தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். பல நேரத்தில் கிங்டம் ஆஃப் காடை இஸ் ஆல்சோ டிரான்ஸ்லேட்டட் ஹேஸ் கிங்டம் ஆஃப் ஹெவன். கேட்டுங்களா? தேவனுடைய ராஜ்யம்ன்றத ஏன்னா வேற மாதிரி கூட டிரான்ஸ்லேஷன் இருக்குது, பரலோக ராஜ்யம். என்னங்க, தேவ ராஜ்யம் தான் என்னங்க, பரலோக ராஜ்யம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், தியாலஜி படித்தவங்களுக்கு தெரியும், தேவன்ற பெயரை அடிக்கடிக்கு யாரும் உச்சரிக்க மாட்டாங்கன்னாக்கா யூதர்கள் உச்சரிக்க மாட்டாங்க. ஒரு சமயம் தேவன் ஹேலோயிம் இல்லை யாவே அப்படி பேர் எழுதினா கூட கையை கழுவிட்டு தான் அவங்க எழுதுவாங்கன்ட்டு தியாலஜின்னு சொல்கிறாங்க. ஆமேன். அதனால் அவங்க தேவனுக்கு பதிலாக ஆடனோய் என்ற வேர்டை கூட அவங்க யூஸ் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் அதை பற்றியெல்லாம் பேசுகிறேன். அதனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பதிலாக அதுக்கு வேற பேர் வைக்கிறது தான் என்ன கொடுத்துக்கிறாங்க, பரலோக ராஜ்யம். அப்போ பரலோக ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம். அந்த இப்போ இஃப் இட் இஸ் அ கிங்டம், தேர் ஷுட் பி எ கிங். வித்தவுட் அ கிங் தேர் cannot be a kingdom. கரெக்டுங்களா? ராஜா இருந்தால் தான் ராஜ்யம் இருக்கும், ராஜா இல்லாத ராஜ்யம் இல்லை. அப்போ நம்ம பேசுகிற ராஜ்யத்தை பற்றி, கிங்டம் ஆஃப் காட், அதுக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. தெரியலங்க, அவர் தானே ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனுமா இருக்கார். ஆமென். இல்லைங்களா? கரெக்டா இல்லைங்களா? ஓகே, நான் என்னை பற்றி பேசக்கூடாது, ஆனால் இங்கே பேசி ஆகணும். ரைட்டுங்களா? நான் பேசிக்கலி ஒரு டீச்சர், அதுவும் +1 +2 ஃபஸ்ட் பியூசி, செகண்ட் பியூசி மற்றும் 10th ஸ்டாண்டர்ட் ஏடா இது வரைக்கும் நான் எடுத்துக்கோங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். என்னங்க, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மூன்றும் நானே காலேஜுக்கு இதுக்கு நானே ஹேண்டில் பண்ணுவேன். ஆமேன். ஏன் இப்படி சொன்னேன்னாக்கா, நானும் பல கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்குவேன், அதனால் நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்கு தான் நான் இப்போது அந்த விஷயத்தையே போட்டேன் நான். ரைட்டுங்களா? ரைட்டுங்களாண்ணா? ரைட்டு தலையாட்டுறதுலாம் ஒரு நல்ல டீச்சருக்கு அப்படி தான். ரைட்டுங்களா? ஜீசஸ் ஒரு நல்ல டீச்சர், பெஸ்ட் டீச்சர், அப்படி தானுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டீச் பண்ணிட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு கேட்குவார், அதுதான் புத்திசாலி. ஆமேன். புரியாட்டி அவர் மறுபடியும் சொன்னார்ன்ற வார்த்தையும் இருக்குது. மறுபடியும் ரிப்பீட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் லேர்னிங். ரிப்பீட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் லேர்னிங். நீ ஒன்று கற்றுக்கணுன்னா ரிப்பீட் பண்ணணும். ஏன் மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு, லூக்கா, யோவான், மத்தேயு அப்படியே ஜெராக்ஸ் காப்பி தான் மார்க். கரெக்டாயா? ஏன் கர்த்தருடைய ஆவியான இன்னொன்று வச்சுக்கிறாரு, நீ மத்தேயு மிஸ் பண்ணா கூட மார்க்கில் பிடிச்சிக்கோன்னு இருந்தா. ஆமேன். அப்படி மிஸ் பண்ணிட்டேன்னா கூட லூக்கால நீ பார்த்துக்கோ. அதனால தான் கர்த்தர் ரிப்பீட்டேஷன் வச்சிருக்கார். ஆமேன். அதான் ரிப்பீட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் லேர்னிங். ஜீசஸ் புரிஞ்சிச்சான்னு கேட்குவாரு, அகெயின் சொன்னாராம், மறுபடியும் அவர் சொன்னார்ன்ற வார்த்தை இருக்கும். ஓகே, நம்ம நேரடியாக போகலாம். நான் சொன்னேன், I'm going to teach about the kingdom of God, தேவனுடைய ராஜ்யம். எடுத்து வருங்க ஃபர்ஸ்ட். மத்தேயு சுவிசேஷம், das book of Saint Matthew chapter 3 verse 1 and 2. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். குயிக். ஒரு நிமிஷம். இங்கே இப்போ தெலுங்கும் இருக்குது, கன்னடாவும் இருக்குது, தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குதா? இது எனக்கு பெரிய சங்கடமாக போச்சு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? நீங்கள் தமிழ் புரிஞ்சுக்கலாங்க? ஓகே ஓகே, ரைட் சிஸ்டர், கண்ணு ரைட். ஓகே, அந்நாட்களில் எஸ் வனாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணினான். ஓகே, என்ன பிரசங்கம் பண்ணாரு? யோவான் ஸ்நானகன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில். ரைட்டுங்களா? ரிப்பென்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட், கிட்ட வந்துச்சு அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். ஓகே ஓகே, கவனிங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட். மனம் திரும்புங்கள் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவையா? நம்மளுக்கு தேவையில்லை, மற்றவங்களுக்கு. அப்போ இங்கே தேவையில்லை.
ஏன்னா நீங்க தான் இவரே சொல்லிட்டார், அதுக்கு அப்பீலே இல்லை, அவ்வளவுதான். அவர் சொல்லிட்டார் மனம் திரும்புகின்ற ஒரு பார்ட், அது தேவையான இங்க தேவையில்லை, சர்ச் உள்ள தேவையில்லை, வெளியே போயிட்டு நம்ம பிரசங்கம் பண்ணலாம். ஏன்னா நீங்களே மனம் திரும்புங்கன்னு சொல்ற கூட்டம் இது, கரெக்டுங்களா? உங்களுக்கு மனம் திரும்ப நான் பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை. அதனால வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட்டுடலாம். இப்போ செகண்ட் பார்ட், மனம் திரும்புகள் எது கிட்ட வந்துச்சா? பரலோக ராஜ்யம் இல்லாட்டி தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது. இது யாரு பிரசங்கம் பண்ணதுன்னா யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் தான் இயேசுநாதருக்கே பேப்டிசம் கொடுத்த ஜான் த பேப்டிஸ்ட் இல்லைங்க, இயேசுநாதருக்கே பாஸ்டர். கேட்டுங்களா? நம்ம இப்படி சொன்னா he was the forerunner of ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுடைய முன்னோடி. என்னங்க முன்னோடி? கரெக்டுங்களா? இப்போ சீஃப் மினிஸ்டர் வர்றாருன்னா முன்னாடி வந்து அடிச்சுன்னு போவோம் ஒரு சைரன், கரெக்டுங்களா? அது மாதிரி ஜீசஸ்க்கு முன்னாடி உணர்த்து சைரன் போட்டு போனார். அவர் தான் யாருங்க? யோவான் ஸ்நானகன். he was a forerunner of Lord Jesus Christ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அவர் என்ன பிரசங்கம் பண்ணார்? அவருக்கு பாருங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு மைக் கெச்சவனையும் என்ன பிரசங்கம் பண்ணார்? மைக் கெச்சவனையும் மனம் திரும்புங்கள் சமயமா இருக்குன்னு சொன்னார். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் இயேசுநாதருடைய ஒரு 6 மாசம் பெரியவர். கரெக்டா? கரெக்ட் தானேங்க? 6 மாசம் அவர் பெரியவர். இப்போ ஒரு 6 மாசம் பின்னாடி ஜீசஸ் வராருன்னு வச்சுக்கோ ஊழியத்துக்கு, ரைட்டுங்களா? 6 மாசம் பின்னாடி வராரு, ஒரு 4 மாசம் 3 மாசம் தெரியாது, பின்னாடி வராரு. 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வருஷம் பாருங்க. காஸ்பல் புக் ஆஃப் செயின்ட் மேத்யூ 4th chapter verse 17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள். மீண்டும் படிங்க சிஸ்டர். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள். ஓ சேம் பிரசங்கம். போர் அடிக்காதா? நீ நல்லூர், போர் அடிக்காதான்னு இல்லைன்னு சொன்னார். நீ நல்லூர், நீ ஒரே ஒருத்தர் தான் நல்லூர். ஓ வெரி குட் சார். நீங்கள் ஐயா நான் ரொம்ப பழகப்பட்டவங்க தான், நான் பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ என்னங்க சேம் பிரசங்கம், அதே பிரசங்கம் தான் பண்றாரு. யாரு? இயேசு கிறிஸ்து. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில். அப்ப ஜீசஸ் உடைய பாஸ்டர் பண்ண பிரசங்கமும் பரலோக ராஜ்யம், இயேசு கிறிஸ்து பண்ண பிரசங்கமும் என்னங்க? பரலோக ராஜ்யம். இன்னும் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறார். இப்போ 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கமான். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஸ்டாப். என்ன சொன்னாரு? என்ன ஜெபம் பண்ணுமா? வாவ். ஜீசஸ் என்ன சொல்றார் லாஸ்டா? நீ அந்த ராஜ்யம் வரதுக்கு ஜெபம் பண்ணுப்பான்றார். ஜீசஸ் ப்ரே பண்ணார். Our Father which art in heaven, hallowed be thy name. Thy kingdom come. Thy will be done on earth as it is in heaven. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் அங்க பரமண்டலத்தில் பரலோக ராஜ்யத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அப்போ இதுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாங்க. சொன்னாரா இல்லையா? எவ்வளோ இருக்குது, 1000 விஷயம். அதெல்லாம் விட்டு இதுக்கு நீங்க முதல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆமென். அப்போ ரொம்ப முக்கியங்க, ஜெபத்தில் கூட எதுக்காக ஜெபம் பண்ண சொன்னாரு? பரலோக ராஜ்யம். ஏன் பரலோக ராஜ்யம்னாக்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது, பாஸ்டர்லாம். பரலோக ராஜ்யத்தில் அங்க அழுகை இல்லை, துக்கம் இல்லை, ஓலம் இல்லை, கண்ணீர் இல்லை, பசி இல்லை, கவலை இல்லை, திருடர் பயம் இல்லை, அங்க துரு பிடிக்கிறதும் இல்லை, கண்ணமிட்டு திருடுறதும் இல்லை, அங்க இரவும் இல்லை பகலும் இல்லை, ஆகினால் கதவு சாத்தப்படுவதும் இல்லை. அங்க ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார், கோடி கோடி தூதர்கள் இருக்கிறார்கள், கோடா கோடி பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், கேருபீன்கள் இருக்கிறார்கள், ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனும் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறோமாக சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். 7 குத்து விளக்கை போல எரிந்து கொண்டிருக்கிற ஆவியானவர் இருக்கிறார். அங்க அடிக்கப்பட்டு இருக்கிற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் வைக்கப்பட்டிருக்குது. ஜஹா விட்னஸ்க்கு சொல்லுங்க, எது இருக்குது? இல்லை, அங்க ரத்தம் வைக்கப்பட்டிருக்குது. யாருடைய ரத்தம்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். ஒரு சமயம் ஜீசஸ் என்ற பெயரை எடுத்துட்டு பைபிள் படிச்சோம்னா மண்ணாங்கட்டி கூட புரியாது. ஜீசஸ் இல்லாத ஒரு இடத்துக்கு நீ நானும் போ கூடாது. ஐயா உங்களுக்கு சரியான ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த ராஜ்யத்தில் வந்து இரும்பல் இல்லை, சளி இல்லை, நோவும் இல்லை, ஒரு சமயம் கண்ணீர் இல்லை, ஓலம் இல்லை. ஓலம்னா சா வீட்டில் தான் ஓ அழுது, அது மாதிரி ஓலம் இல்லை, மரணம் இல்லை.
ரைட்டுங்களா? சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை. நெக்ஸ்ட் அங்கே பாருங்க, ஏழை இல்லை, அது ஒன்று ஒரே ஒரே குத்து. எல்லாம் அங்கே பணக்காரங்க, அங்கே எல்லாம் பணக்காரங்க. கோல்டு மேலே நடுக்கணும்னா ஏழைங்களா? நான் கொஞ்சம் பேர் இல்லை, கொஞ்சம் பேர் வந்து இப்போ நான் ட்ரெஸ்ஸை பற்றியெல்லாம் பேசுறதில்ல, நான் ட்ரெஸ்ஸு பற்றி இந்த நகை பற்றியெல்லாம் பேசுறதில்ல. ஆனால் கவனிச்சுங்க, கொஞ்சம் பேர் ஒயிட்டு தவிர வேறு எதுவும் அவங்க விரும்ப மாட்டாங்க. ரைட்டு, நோ ப்ராப்ளம். நான் அதை சொல்ல, அவங்க கேட்டாக்கா தூதன் கூட ஒயிட் தான் போட்டுன்னு வந்தான், அங்கே கூட போயிட்டு நம்ம ஒயிட் தான் போட்டு நிற்க போகிறோன்றாங்க. ரைட்டுங்களா? எல்லாம் இன்னும் பாரு, நம்மள ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு சொல்லிட்டு அவங்க வந்து கோல்டு பெல்ட் கட்டுங்கிறார் அவரு. நம்ம கலரே வானான்னு சொல்லிட்டு அவர் மாத்திரம் வானவில்லை பின்னாடி வச்சுட்டுக்கிறாரு. பாருயா எப்படி இருக்குது பாரு. நம்மளுக்கு கலர் வானான், அப்படியெல்லாம் கலர் வானான்னு சொல்லவே இல்லை, வானவில்லே தூக்கி அவர் பின்னாடி வச்சுருக்கிறார். அப்படித்தான் இருக்குது. கோல்டு வானான்னு சொல்ல, ரைட்டுங்களா? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஏன்னா அது அங்கே வந்து கோல்டு மேலே நடந்துன்னு போகிறோமா நம்ம. வைரம் வைடூரியம் நீங்கள் பார்த்தா முத்து, ஒரே ஒரு முத்து, ஒரு கேட்டு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு முத்து, ஒரு பெரிய கேட். அப்போ எவ்வளோ பெரிய முத்து, அது எவ்வளோ பெரிய சிப்பிலேருந்து கெடிச்சிச்சு தெரில. இங்கே காவேரி வாட்டர் கிடைக்கிறதுக்கே கஷ்டம், இப்போ கிடைக்குது. இங்கே காவேரி வாட்டர் கிடைக்கிறதுக்கு வரப்போகிற மாதத்தில் இப்போல்லாம் வருஷம் கிடைக்கும். ரைட்டா? நம்ம ரைட்டா, நான் என்னன்றேன், எங்கள் ஊர் கேஜிஎஃப்ல பேத்தமங்கலா வாட்டர் ரொம்ப ஃபேமஸ். யார் கேஜிஎஃப் கார் யாருன்னு இருந்தாங்கன்னு தெரியும். ஓய் ரைட்டு. பேத்தமங்கலா வாட்டர் ரொம்ப கஷ்டம். ரைட்டுங்களா? இப்போ இல்லை, அங்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை எங்கள் ஊர். ரைட்டுங்களா? ஆனால் அந்த அந்த வாட்டர் தான், தண்ணியெல்லாம் சும்மா சூப்பராக இருக்கும். நாங்கள் அந்த தண்ணி குடிச்சு தான் வளர்ந்துங்க. ரைட்டுங்களா? ஆமேன். ஆனால் இங்கே பேத்தமங்கலா தண்ணி காவிரி வாட்டருக்கே கஷ்டம், ஆனால் அங்கே ஜீவ தண்ணீரே கிடைக்குதான். சூப்பர். அதனால் பரலோக ராஜ்யம் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு தூதனாவது மரியாள் கிட்ட பேசும்போது, கேப்ரியல் தான் பேசினார் மரியாள் கிட்ட, மரியாளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே அப்படின்னு இரும்பி பேசினாரு. நோ. எங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா, வந்து உங்கள் பெங்களூரில் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று சொல்லாயா, செயின்ட் ஜான்ஸ். எங்காவது 4 தூதர்கள் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டலில் ட்ரிப்ஸ் போட்டுங்கிறாங்கன்னு கேட்டுக்கிறீங்களா? ஸோ அங்கே வந்து எதுவும் இல்லை, நோவில்லை. எஸ், வெரி குட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இங்கே வரணும்னு தான் இயேசுநாதர் ப்ரேயர் பண்ண சொன்னார். இந்த இடத்துல சின்ன பிள்ளைங்க சாவுறாங்க, கஷ்டம் வந்துச்சுன்னா நிறைய மழை வருது, இல்லாட்டி அப்படியே நின்றுடுது. அடிக்கிற வெயில் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. லாஸ்ட் சம்மர் பார்த்தேன்ல, இது மாதிரி ரொம்ப ரொம்ப சேஞ்சஸ் எல்லாம் மோசமானது. சின்ன குழந்தைங்க சாவுறது, பெண்களுக்கு இதெல்லாம் அப்படியெல்லாம். இதெல்லாம் ஏன்னாக்கா மனுஷருடைய ராஜ்யம் இங்கே நடக்கிறது. கரெக்ட் தானுங்க? ஏதோ நம்ம ஊரில் பரவாயில்ல, சித்தராமையா ஆச்சு, பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. தமிழ்நாட்டுக்கு தான் நான் நிறைய போவேன், அங்கே வந்து நல்லா ஆச்சு. இறங்க அவரும் ஸ்டாலின் ஆச்சு, நல்லா ஆச்சு. என்ன பண்ணுறது, மோடி ஆச்சு ஒன்றுக்குதே, என்ன பண்ணுறது? ஆமேன், ஆமேன். எல்லாம் மனுஷர்கள் ஆட்சி தான். மனுஷர்கள் ஆட்சியில் நிறைய குறை இருக்கும், ஆனால் குறையில்லாத தேவனுடைய ஆட்சி வரணும்னு தான் ஜெபம் பண்ண சொன்னார். அதனால் கேட்டுங்களா, இப்போது மைக்கு வாங்கினவனையும் யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணுது பரலோக ராஜ்யம், மைக்கு கொடுத்தவனையும் இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணுறது. அவர் பிரசங்கத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது அவர் பேச சொன்னதுன்னா பரலோக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். ரைட்டுங்களா? இப்போ அவங்க சீஷர்கள் டீச் பண்ணுறார். 10ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கமா, Gospel of Matthew chapter 6. Oh sorry, 10:6. காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கே அங்கே போங்க, வேற எங்கே போவாதீங்க. கமான், போகையில் என்ன பிரசங்கம் பண்ணுமா? நல்லா குனியா. 2 கண்டிஷன் கொடுக்குறாரு ஐயா. ஒன்று, அங்கங்க சமாரியா இதுக்கெல்லாம் இப்போ போவாதீங்க, நான் செத்துட்டு பிற்பாடு போங்க. கரெக்ட் தானேங்க? அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் போங்கன்னு சொன்னார், வேற எல்லா ஊருக்கும் நீங்க போவாதீங்க. ஏடா அது வந்து புறஜாதிக்கு எப்போ காலம் வரோம்னாக்கா, நான் இறந்துட்ட பிற்பாடு என் ரத்தம் எல்லா பாவத்தையும் மன்னிக்குதுன்னு போங்க, அப்போ தூக்கின்னு போங்க அந்த விஷயத்த. அது வரைக்கும் நீங்க எங்க போனோம்? இஸ்ரவேல் வீட்டார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு பாருங்க, அவர் எவ்வளோ நல்லூர், எங்கேயும் போவாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் மாத்திரம் சமாரியாக்கு போயிட்டு ஊழியம் சென்று வந்தார். எப்படி இருக்குது பாருயா? பாருங்க, நல்லது. எங்கேயும் நீங்கள் போவாதீங்கன்ட்டு அவர் மாத்திரம் சமாரியா பண்ண சீதோனுக்கு போனார், புறஜாதி பட்டணங்களுக்கு தான். ஆமேன். சரி கொடுங்க. இப்போ நம்ம அந்த கதை வேணாம், எங்கே இருக்கிறோம்? நீங்கள் கண்டிஷன், நீ ஃபஸ்ட்டு என்னன்னா கண்ட ஊருக்கெல்லாம் போவாதீங்க, இஸ்ரேல் நாட்டுக்கே போங்க. நெக்ஸ்ட் எதை தான் பிரசங்கம் பண்ணோம்?
எதை பிரசங்கம் பண்ண பாருங்க. கவனிச்சுங்க, சீஷர்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது என்று பிரசங்கம் பண்ணுங்க. வேற எதுவும். அப்போ நல்லா கவனிச்சுங்க, யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணது பரலோக ராஜ்யம், இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணது, சீஷர்களுக்கு அவர் டீச் பண்ணது எதை பத்தி? பரலோக ராஜ்யம். நெக்ஸ்ட் இது மிஞ்சு நீங்க வேத பண்டிதர்கள் இருப்பீங்க, எத்தனை ஓமை இருக்குது சொல்லுங்க? ஓமை நம்பர் ஆஃப் பேரபிள்ஸ். கொஞ்சம் பேர் 37ன்றாங்க, கொஞ்சம் பேர் 33ன்றாங்க, அது 34 35 44 கூட இருக்கட்டும், நமக்கு என்ன. ஆனா எல்லா பேரபிள்லையும் எல்லா ஓமையிலும் அவர் சொல்றது பரலோக ராஜ்யத்தை பத்தி தான். உதாரணத்துக்கு பாருங்க, பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கு. புளித்தமா பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குது. அதை ஒரு ஸ்திரீ 3 படி மாவுல போட்டா எல்லாமே புளிச்சிச்சு. பரலோக ராஜ்யம் கொஞ்சம் உங்க வீட்டுக்கு வந்தா எல்லாமே புடிச்சு இழுத்துக்கும் அப்படின்றது ஃபாஸ்ட். ரைட்டுங்களா? ஆமென். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்து இருக்க ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்குது. பரலோக ராஜ்யம் நல்ல முத்துவை தேடி கொண்டு போகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பா இருக்குது. பரலோக ராஜ்யம் காலையில புறப்பட்டு போய் வேலையை அமர்த்தின ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கு. எல்லாரையும் அவன் திராட்சை தோட்டத்தில் வந்து வேலை செய்ய கூப்பிடுறான். ரைட்டுங்களா? ஆமென். அப்ப எல்லாம் அவர் பிரசங்கம் எல்லாம் என்னதான் ஐயா சொல்லுங்க ஐயா? பரலோக ராஜ்யம். ஓகே சரி, இப்போ எல்லாம் பரலோக ராஜ்யத்தை பத்தி தான் பேசினார். நெக்ஸ்ட், நீங்க சின்ன பிள்ளைகளை போல மாற விட்டுற பரலோக ராஜ்யத்துக்கு அப்போ பரலோக ராஜ்யத்தை பத்தி தான் சொல்றார். உங்களுக்கு முன்னே வேசிகளும் கல்லர்களும் வந்து எங்க வந்து சேர்ந்துருவாங்க? பரலோக ராஜ்யம். சுவிசேஷத்தை பத்தி சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது ராஜ்யத்தின் வசனம் சொல்றார். இருக்குதா இல்லையா? விதைக்கிறவன் அந்த விஷயத்துல சொல்லும் போது இது என்ன வசனம்? ராஜ்யத்தின் வசனம். வேணுங்களா? அது தேவைங்களா? இப்ப காட்டணுங்களா? இல்ல 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம், ஐ திங்க் 18 ஏதோ பாருங்க. அது சுவிசேஷம், சுவிசேஷம் வசனம். 13ஆம் அதிகாரம் என்னங்க? மத்தேயு 13. வெரி குட் சிஸ்டர். எத்தனை வசனம் அது? 19. ரைட், நான் 18 சொன்னேன், 19 கவனிங்க. 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மீண்டும் படிங்க. சத்தமா கண்ணு மாதிரி படிக்கணும். எங்கயா அது உள்நாள் இவ்வளவு நேரம் படியா? கமான். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் அதை உணராது இருக்கையில் வசனத்தை திரும்ப. சரி, அவன் திருண்டு போறானா எப்படின்னா போறான் விட்டுங்க. ஆனா என்ன வசனமா அது? ராஜ்யத்தின் வசனம். கமான், என்ன வசனம்? இப்ப சுவிசேஷம். சுவிசேஷம் வந்து ஐயா இருக்குன்னு சொன்னாரு. மத்திய 24 அது 18 என்ன வருது பாருங்க. இந்த பக்கம் வரும். 24ஆம் அதிகாரத்தில் இந்த சைடு வரும். 24ஆம் அதிகாரம் எங்க பாருங்க? ராஜ்யத்தின் சுவிசேஷம் சந்து சந்தா அறிவிக்கப்படும். இங்க இருக்குதா? எத்தனை வசனம்? எத்தனை வசனம்? 14ஆம் வசனம். கவனிங்க. 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். சரி, ஓகே ஓகே. வசனம் பேர் என்னங்க? சிஸ்டர் லுக் அட் மீ. நேம் ஆஃப் த வேர்ட் இஸ், இட்ஸ் த வேர்ட் ஆஃப் கிங்டம். gospel, what is the gospel here? Name of the gospel is சுவிசேஷம். அப்படினா gospel of the kingdom, ராஜ்யத்தின் சுவிசேஷம். ரைட்டுங்களா? இப்போ ஒரு எப்படி வச்சுக்கலாம், ஒரு மேக்னெட் இருந்துச்சுனாக்கா அதை சுத்தி மேக்னெட்டிக் பவர் இருக்கும். கரெக்ட் தானேயா? ராஜா இருந்தாருன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் சரௌண்ட்ஸ் த மேக்னெட். ஓகே, கவனிக்க. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு நம்ம ஜீசஸ் வந்து இப்படியே பிரசங்கம் பண்ண போவார். துவக்கத்தில் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுன்னு சொன்னார். எங்க இருக்குதா? சமீபமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கிட்ட இருக்குது. அது 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தெரியாது. அப்படியே பேசினே வந்துட்டு பரலோக ராஜ்யம். ஐயோ சிஸ்டர், நான் அது சொல்ல நான் அது சொல்ல கிட்ட இருக்குதுன்னு சொன்னார். நெக்ஸ்ட், பரலோக ராஜ்யம் உங்கள் மத்தியில் இருக்குதுன்னு சொன்னார். அப்படியே இருக்குது தானங்க? ஆமென். உங்கள் மத்தியில் இருக்குது. நெக்ஸ்ட், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னார். லாஸ்ட் அவர் போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? உங்களுக்கு. ஏன்னா கவனிச்சுங்க ஒரு விஷயம், பழைய ஏற்பாட்டில் எல்லா பக்தர்களும் மார்பை தட்டி சொன்னது கர்த்தர் என் கூட இருக்கிறாரா அப்படிதான் சொன்னாங்க. கரெக்ட் தானேயா? யாரு கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்றாங்களோ அவங்க தான் பழைய ஏற்பாட்டில் கிரேட். அவங்கள அசைக்க கூட பார்க்க முடியாது. யாரு? கர்த்தர் என் கூட இருக்காங்க.
யாருன்னா எல்லாம் கூட இருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா பைபிள்ல எங்கன்னா ஒரு இடத்துல பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் எனக்குள்ள இருக்கான்னு எவனா சொன்னாங்களா? காமிச்சிடுங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த கவுனன்ட் ரத்தம் வந்து ஆட்டுக்கடா, மாட்டுக்கடா, இளங்காலை ரத்தம் எவனையும் அவ்வளோ பியூரா பண்ணல, பர்ஃபெக்டா சுத்தமா பண்ணல, கடவுள் அவங்களுக்குள்ள வாழுற மாதிரி. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆட்டுக்கடா, மாட்டுக்கடா, இளங்காலை ரத்தம் இல்ல, குற்றமற்ற மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரம். கைகளை தட்டி தேவனை மகிழ்வோம். கமான் கமான் கமான். பாஸ்டர் எங்க சர்ச்சுக்கு வாங்க, ஆனா பேச அனுமதி இல்லை. நான் தான் பேசுவேன் எங்க சர்ச்சில். ஜீசஸ்ன்னு அப்படி கொஞ்சம் தூக்கி விட்டா போதும், கையை தட்டுறாங்க பாரு எங்க சர்ச்சில் கன்னு மாதிரி. நான் எங்க எல்லா இடத்துக்கு போவேன், ரைட்டுங்களா? எல்லா இடத்துக்கு போறோம், எங்க சர்ச்சை வந்து புகழ்ந்து தான் நான் சொல்லிட்டு வருவேன், ரைட்டுங்களா? ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றது கவனிங்க. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். The blood of his son Jesus Christ cleanses us from all sins. How many sins? வாங்க, இந்த ஐயா வந்து பாவம் செய்யலன்னு சொல்ல, இவருடைய பாவம்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது. அதான் நம்ம சொல்றோம். இப்ப கர்த்தர் விளக்கண்ண கண்ணில் விட்டு பார்த்தா கூட ஒரு பாவமும் சாத்தானாலும் கண்டுபிடிக்க முடியாது, வேற யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இயேசுவின் ரத்தம் எத்தனை பாவத்தை மன்னிக்குதான்? சகல. சகலனா எல்லா பாவமும். எல்லா பாவமும் எடுத்து போட்டா எவ்வளவு மிச்சம் இருக்குது ஐயா? ஒண்ணுமே இல்லாட்டி ஜீரோ. ஹalleluya. அந்த லெவல்ல தான் கர்த்தர் உன்னை என்னை வைத்திருக்கார். கைகளை தட்ட மாட்டீங்களா? கமான் கமான் கமான். நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லவில்லை, பட் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். நாங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? I am forgiven. எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க. I am forgiven. I am washed. I am sanctified. I am justified. ஏன்னா பைபிள் இந்த வார்த்தை சொல்லுது, நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம், நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எஸ், ஆமென், அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டுல தான் பவுல் சொல்றாரு, நீங்க என்ன சாதாரணமான ஆளுங்களா? நீங்க தேவாலயமா இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஆவியானவர் வாழுகிறாருன்னு சொன்னார். இயேசுநாதர் சொன்னாரு, நான் உங்களுக்குள்ள தான் வாழ்றேன்னு சொன்னார். இன்னும் கேட்டாங்களா? அப்ப ஆவியானவர் நீங்க கூட வாங்க. Do you not know that you are the temple of God? Paul says. உங்களுக்கு தெரியாதா நீங்க யாரு? தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. இப்படிப்பட்ட தேவனுடைய ஆலயமா இருக்கிற நீங்க வேசியின் சரீரமா மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்வார். அது வந்து எவ்வளவு டெக்னிக்கா சொல்லுவார். நீங்க யாரு? எவ்வளவு பரிசுத்தவான்ங்க, தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க, கர்த்தரே உங்களுக்குள்ள வாழ்றார், இத போய் வேசியின் சரீரமா மாத்திக்கலாமா அப்படின்னு அவர் சொல்வார். சூப்பர் ஆர்குமெண்ட். ஆமென் ஆமென். சரி சரி சரி. இப்போ இதுனா பழைய ஏற்பாட்டுல தேவன் என் கூட இருக்கான்னு தான் சொல்லுவாங்க. சிலர் 1-2 பேர் மேலதான் மேல இருந்தாங்க, மேல இருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டை நம்ம சொல்லலாம், தேவன் என் கூட இருக்கிறார், என் மேல இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். கை தட்டுங்க. கமான் கமான். He is with me, he is upon me, he is in me. அவர் எனக்குள்ள இருக்க, நான் அவருக்குள்ள இருக்கிறேன். இதுதான் பெரிய ரகசியம். இத தெரிஞ்சுக்கிச்சுன்னு வைங்களேன், நான் அவருக்குள்ள இருக்கேன்னு எந்த மந்திரம் தந்திரம் எதுவும் பிடிக்குமாயா? நம்ம அவருக்குள்ள இருக்கும்போது மந்திரம் வந்து யாரை பிடிக்கணும்? ஜீசஸை பிடிச்சிட்டு தான். கரெக்ட் தானுங்க? இஃப் யூ ஆர் இன் ஹிம், நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க. இதான் வசனம் சொல்லுது. நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? அப்ப இந்த வீட்டுக்குள்ள இந்த ரூம்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி, இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற மாதிரி ஜீசஸ்குள்ள இருக்கிறோம். அப்ப எந்த அட்டாக்கும் ஃபர்ஸ்ட் யார் அட்டாக் பண்ணணும்? அவரை சாவஸ்ட் வாயா அப்படின்னு. ஹல்லேலூயா. அவர்கிட்ட எதனா நெருங்க முடியுமா? சரி, ஓகே ஓகே ஓகே. நம்ம இதெல்லாம் டைம் இல்லை. நான் எதை பேசுங்கிறேன்? தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ள இருக்குது? எனக்கு. இப்ப தேவ ராஜ்யம் ஏன் இருக்குன்னா, ராஜா உள்ளக்கிறாரு. ராஜா உள்ளக்கிறார். இப்ப என்ன ஒண்ணு பாக்குற மாதிரி விசிபிளா தேவராஜ்யம் இன்னும் வரல. அது வந்து உனக்கு தெரியும், 1000 வருட அரசாட்சியில தான் வரும். அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி போன பிற்பாடு 1000 வருட அரசாட்சியில தான் பாக்குற மாதிரி நம்முடைய ராஜா எருசலேமில் ஆட்சி பண்ணுவார். நம்மலாம் பெரிய பெரிய ராஜாக்களா இருப்போம், மந்திரிகளா இருப்போம். ரைட்டுங்களா? ஆமென். அப்பெல்லாம் நம்ம சரீரம் எல்லாம் மறுரூபம் ஆயிட்டு இருக்கும். ஆமென். நம்ம சரீரம் எல்லாம்
மறுரூபமாயிட்டு இருக்கோம். நம்மளை அவனை டச் கூட பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பாடியெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுக்கோம். இது அப்படியே இப்படி நோஞ்சு அப்படியே போயின்னு இருப்போம் நம்ம. ஏன்னா ஜீசஸ் அப்படி தானே, கதவு பூட்டுன கதவுக்குள்ளே வந்தார் தானே. இவங்கெல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனையாது. இவங்க கதவு பூட்டிட்டு உள்ளே உட்காந்துக்கிறாங்க. உங்களுக்கு சமாதானம்னு வந்து சொன்னார். அப்பே சமாதானம் போயிடுச்சு அவங்களுக்கு. உங்களுக்கு சமாதானம், அவங்க சமாதானம் போயிடுச்சு. எங்க சமாதானம்? அவன் ஒருத்தன் குத்துறான், ஆவிடான்றான். எப்படிடா ஆவி? கதவு பூட்டிட்டு இருக்குது, எப்படா உள்ள வரும்? அப்போதான் அவருக்கு பேஜாராயிடுச்சு. அடாடா பாவீங்களா, டே தப்பா நினச்சிக்க போறீங்க, இவ்வளோ நான் உயிரோடு எழுந்து நடந்து வந்து உங்களுக்கு தரிசனமானாக என்ன வந்து ஆவின்றீங்களா? வந்து என் கைகளையும் கால்களையும் தொட்டு பாருங்கள். ஒரு ஆவிக்கு நீங்க பார்க்குற மாதிரி மாம்சமும் சரீரம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவி வந்து தேன் குடிச்சுன்னா கீழே ஊந்துரும் கொடுன்னு தேனை நக்கி காமிச்சாராம். என்ன ஃப்ரூப்பர். நெக்ஸ்ட் மீன் கண்டத்தை சாப்பிட்டாராம். அப்போ உயிர் தெழுந்த இயேசு ஃபர்ஸ்ட் என்ன நான்வெஜ் சாப்பிட்டாரு? மீன். இதை வந்து நீங்கள் வெளியே சொல்லிட்டீங்கன்னாக்கா அதே பெரிய இதாகிட்டு மீன் அன்னைக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் மீன் தான் சாப்பிடணும். ஓகே, ஆமென். சரி, இப்போ நம்ம அதெல்லாம் இல்லை. இப்போ ஜீசஸ் வந்து என்னங்க, இப்போ மரணத்துக்கு வச்சுக்கலாங்க. பிலாத்துக்கு முன்னாடி கை கட்டி நின்று இருக்கார். அவனுங்க பயங்கரமான ஆளுங்க. யாருங்க? இல்லை யாரு இல்லை யூதனுங்க அந்த பிரதான ஆசாரங்க. ஏன் பிறகு பித்தளை மாற்றிக்கோ மகனுங்க. அவனுக்கு பித்தளை மாற்றி தெரியுமா? அது பித்தளை மாற்றி கோல்டுன்ட்டு பித்தளை குத்துருவானுங்க. ஜீசஸை வந்து 2 விதமான ட்ரையல்ஸ் ஆச்சு ரைட்டுங்களா. ஒரு அவன்கிட்ட போகும்போது என்ன சொல்கிறாங்க, இவன் வந்து தன்னை தேவகுமாரன் சொல்கிறாரு. அப்போ அவன் கேட்குறான், நீ கிறிஸ்துவான்னு? ஆமான்னு சொன்னார் ஏசு. ஆமாம், கிறிஸ்து தான். நான் தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிறதும் மேகத்தின் மேல் வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள். அப்போ அவன் என்ன பண்ணா, பிச்சுக்கினான். எதை? தன் வசதி அணிக புட்டுக்குச்சு. எது? அந்த ஊழியமே போயிடுச்சு. ட்ரெஸ்ஸை கீழ்க்கூடாது, அது காரணமாக தான் அவன் கீழ்ச்சான். அணிக புட்டுக்குச்சு எல்லாம் இடங்களா. அணியோட வந்து எதை ஆயிடுச்சு? அந்த லேவியர் ஊழியம் என்ன உனது ஆசாரி ஊழியெல்லாம் போயிடுச்சு. பாரு, இன்னைக்கு கர்த்தர் நம்ம அந்த ட்ரெஸ் இல்லாத ஆசாரியர்களும் லேவியர்களும் வச்சு கைத்தட்டுங்க ஆமென். இல்லாட்டி இவர் பாஸ் ஆகணும்னா ஆரோன் குடும்பத்திலேருந்து வந்துக்கணும். இவர் எந்த முன்சாமி குடும்பத்திலேருந்து வந்துக்கிறாரு. அவரு கன்சாமி குடும்பம், அவரு பொன்னையா குடும்பம் கேட்டுங்களா. நம்ம இல்லாட்டி ஆரோன் வீட்டிலேருந்து வந்துக்கணும். அப்போ தான் நம்மளை ஒரு மேலே ஏற்றுவாங்க. நல்ல வேலை ஏசப்பா. என்ன எதுக்கு பேசுங்கிற? பித்தளை மாற்றிங்க. ஐயா நீ கிறிஸ்துவான்னு கேட்டான் தேவகுமாரன். ஆமான்னு அதுக்கு தான் அவனுக்கு நம்மனா இவங்க கொல்லை பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ நேரம் வந்து இவர் கட்டிட்டு எதுக்கிட்ட யாருக்கிட்டேன்னு போகிறாங்க? பிலாத்துக்கிட்ட இவன் கடவுள்னு சொல்கிறானாக்கா அவன் பிலாத்தே இந்த விஷயம்லாம் என்கிட்ட வரவான். அப்போ அது தேவையில்லைன்னுவான். அவன் எனக்கு தேவையில்லை. இவனுக்கு பிளாஸ்பமி, தேவதூஷணம். யாருக்கு? ஆசாரியனுக்கு. இவன் கடவுள்னு சொல்லணும், அபச்சாரம்னு சொல்லுவான். ரைட், அவுட்ரு. ஆனால் பிலாத்துக்கிட்ட போகும்போது இவன் கடவுள் சொல்கிறான், கிறிஸ்துன்னு சொல்கிறான்னாக்கா அதெல்லாம் உனக்கு பெருசு இல்லை. போடா உங்கள் வேதாந்தத்தின்னு போங்க, அதெல்லாம் எனக்கு வானா சொல்லுவான். நைஸாக போயிட்டு அங்கே பித்தளை மாற்றிங்க. இவன் தன்னை ராஜான்றான்னு சொல்லிட்டாங்க. பாறையா பாரு, இங்கே வந்து கிறிஸ்துன்னு சொல்கிறான்ட்டு இப்படி சொன்னாங்க. அங்கே போயிட்டு என்ன சொல்லிட்டானுங்க? தன்னை ராஜா. இப்போ ராஜான்னு சொன்னாக்கா அவன் ரிஸ்க் எடுக்கணுமா இல்லையா? கட்டாயம் எடுக்கணும். அவன் கேட்குறான், நீ ராஜாவா? ரொம்ப நேரம் இவர் பேசாது இருந்தார். நீ ராஜாவா? இவர் கேட்குறாரு, நீயா சொல்றியா அவங்க சொன்னாங்களா? எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியுமா? அவங்க தான் சொன்னாங்கண்ணா. நீ ராஜாவா அப்படின்னா அவர் சொல்றாரு, ஆமாம் ராஜா தான், நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். ஆமென். இப்போ நான் எதுக்கு பேசுகிறேன்னா, எல்லாம் ராஜ்யத்தை பற்றி தான் வருது. அவர் பிரசங்கம் பண்ணது ராஜ்யத்தின் சுவிசேஷம். அங்கே சாவறதுக்கு முன்னாடி நடக்கிறதே நான் ராஜான்றதுனால தான் அவர் செத்தார். வேணும்னா அவர் மேலே என்ன குற்றம் என்ன போட்டுக்கிறாங்க பார், போர்டு என்ன போட்டாங்க? அப்போ அவர் சாவறதுக்கு காரணம் தானே ராஜான்னு சொல்றார். எல்லாம் ராஜா. ஆமென். அந்த ராஜான்னு சொன்னதுனால தான் அவர் சாவுறார். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ரைட்டு. இப்போ செத்துட்டாரு, அடக்கம் பண்ண மாட்டார், உயிரோடு எழுந்துட்டு 40 நாள் வரைக்கும் பூமியில் காட்சியளிக்கிறார். கரெக்டுங்களா? நல்ல வேலை, 40 நாள் காட்சியளித்தார். ஒரு நாள்லேயே வந்துட்டு போயிட்டு இருந்தான்னா இன்னும் விட்டுக்க மாட்டான் நம்மளை. நம்பால் புத்திசாலி, பயங்கரமான ஆள்.
அவன் எத்தனா யுர்ஜித், அதனால தான் 40 நாள் இருந்துட்டு போனார். ஆமேன். ரொம்ப நல்லதையா 40 நாள். அதனால தான் நம்ம எவ்வளோ தைரியமாக சொல்கிறோம். ஓகே கவனிங்க. இப்போ 40வது நாள் முடிச்சுட்டு அவர் வந்து தம் சீஷரை விட்டு அவர் போகிறாரு. இல்லை ஒரு தரிசனம் கொடுக்குறார். 40 நாள்லேயே ஒரு தரிசனம். அந்த தரிசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி எதை பேசுறாரு ஐயா? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களை குறித்து பேசி. ஐயா என்ன பேசுறாராம் பாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்து அவர்களோட பேசுறாங்க. அப்ப 40 நாள் தரிசனத்துல என்னத்தை தான் பேசுறாரு? கமான், என்ன பேசுறாரு? தேவனுடைய ராஜ்யம், கிங்டம். he was speaking about the kingdom of God. அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐயா இது. செத்துதான் அந்த கிங்டமுக்கு தான் கிங்கா தான் செத்தாரு. எல்லா ஊமையும் என்னங்க ராஜ்யத்தை பத்தி தான் பேசுறாரு. மைக் கட்சோட அந்த ராஜ்யத்தை பத்தி தான் பேசுறாரு. அவங்க பாஸ்டரும் அதே தான் பத்தி பேசினாரு. சீஷர்கிட்ட சொல்றாரு, கண்ட பிரசங்கம் வேணா, எந்த பிரசங்கம் தான் பண்ணும்? பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசணும் அப்படின்னாரு. ஆமென். சரி, அப்படியே அப்போஸ்தலர் நடபடிகள். என்னங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல வந்து நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணணும், ரைட்டுங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் அது, ரைட்டுங்களா? இப்போ அதுல வந்து 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு சுவிசேஷகர், அவர் பேர் பிலிப் என்ன பேசுறாரு? 8:12. சத்தமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து ஐயா 2 பிரசங்கம் பண்றான் அவன். படிங்க அப்படியே. எஸ், ஸ்டாப். அப்போ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்றான், ராஜாவை குறித்து பிரசங்கம் பண்றான். கரெக்ட் தானே ஐயா? தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்து யாரு? அதனுடைய ராஜா. ஆமென். அப்ப ராஜாவை குறித்தும் அவர் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணானா. அதனால தான் மந்திரவாதியெல்லாம் ரட்சிக்கப்பட்டான். ஆமென். நம்ம என்ன பிரசங்கம்? 7ஆம் வானம் 8ஆம் வானம், கருப்பு குதிரை, சிவப்பு குதிரை, வெள்ளை குதிரை, 1ஆம் முத்திரை 2ஆம் முத்திரை, இதே பண்ணி முக்கியமா அந்த கோட்டை விட்டுறோம். 7ஆம் வானம் 8ஆம் வானம் எவனுக்கு வேணும்? அது நான் நேரா போறாங்க. ஆனா தேவை முக்கியம் என்னன்னா the kingdom of God. The most neglected subject nowadays in the church is the kingdom of God. And also king ரைட்டா? ராஜாவை பத்தி ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் இல்லை இன்னைக்கு சபைகள்ல. வேற எல்லா பிரசங்கமும் இருக்குது. எலியாவை பத்தி 8 hour பிரசங்கம் பண்றாங்க. எவன் திருந்துவான் சொல்லு? சொல்லுங்க. தாவீது மேல பிடிச்சிருந்த தாவீது இந்த ஆவிகள் அந்த ஒரு 12 ஆவி, அந்த எவனுக்கு வேணும்? பட் ஒரு மனுஷன் பைத்தியக்காரன், அவர் சொல்றாரு, நாங்களோ கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தவிர வேற யாரும் பிரசங்கம் பண்றது இல்ல. we preach Christ one who crucified. அதை விட்டு வேற எதுவும் இல்லை என்றார். தாவீது மேல 8 ஆவி தேவையா? சரி விடுங்க. நான் அப்படியெல்லாம் பேசுறது இல்லையா? நான் பேசுறேன்னா இல்லை தானே? நல்லவங்கய்யா, நீ பாரு என்னை பத்தி தெரியுது. இப்போ எங்க இருக்கிறோம் சொல்லுங்க? அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். ஓகே, அப்போ ராஜாவை குறித்து ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணா. இப்போ 20ஆம் அதிகாரத்துக்கு போயிடுங்க. 25ஆம் வசனம். 20 ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் 20:25 20:25. இதோ நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஃபேர்வெல் மெசேஜ் என்ன தெரியுங்களா? ஃபேர்வெல் மெசேஜ்னா லாஸ்டா பை டாட்டான்னு சொல்லிட்டு சாவத்துக்கு போறார். யாரு? பவுல் சாக போறார். எங்க ஊருக்காரன் தெரியும், கண்டுபிடிச்சிட்டாங்க. GIF பிளாக்கா நீ பாத்தியா? இன்னும் சொன்ன அட்ரஸ் கூட சொல்றேன். ரைட்டா? என்னங்க கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் ஓகே இது மேல என்ன பார்க்க மாட்டீங்க, நான் ரோமுக்கு போறாங்க, என்ன சாவடிச்சிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு? பவுல். அதுக்கு முன்னாடி இன்னொரு முறை யாரும் ஒருத்தர் எஸ். அப்ப இவ்வளவு நாள் உங்ககிட்ட வாழ்ந்தேன், என்னத்த பிரசங்கம் பண்ண?
தெரியுதுங்களா? இவ்வளவு நாள் உங்க கூட இருந்தேன், நான் பிரசங்கம் பண்ணதெல்லாம் தேவராஜ்யத்தை பத்தி தான் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்றாரு. என்ன அவன் பைத்தியக்காரன் அவரு? சொல்லுங்க. நான் இவ்வளவு நாள் உங்க கூட இருந்தேன், நான் எதை பத்தி பிரசங்கம் பண்ண? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும். நெக்ஸ்ட், இனி என் முகத்தை காண மாட்டீங்க என்றால் ஓன்னு கட்டி பிடிச்சி நடுவுறாங்க. விட்டுருலாங்க. இப்போ என்ன பண்ணலாங்க? கவனிங்க. நான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் காமிச்சனா இல்லையா வசனம்? 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு காமிச்சாங்களா? இப்போ எதுங்க 25 லாஸ்டா 28 இதோட அப்போஸ்தலர் நடவடிக்கை முடியுது. கடைசி 2 வசனம். கவனிங்க. கொஞ்சம் பேர் யாரோ பவுல் ரொம்ப ஏழன்றாங்க, ஏழன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கவனிச்சுங்க. பவுல் ஒன்னும் ஏழை இல்லைங்க. ஊழிய துவக்கத்தில் அவர் கஷ்டப்பட்டது உண்மைதான், ரைட்டுங்களா? ஊழிய துவக்கத்தில். ஆனா பின்னாடி அவர் பெரிய பணக்காரு. அந்த காலத்துல பெரிய ஒரு நாடுனாக்கா ரோம் தான். அப்போ ஜீசஸ் பீரியட்ல பெஸ்ட் நாடு எதுங்க? இட்டாலி, ரோம் தான். ரோம்லே போயிட்டு, அதாவது இப்போ இந்த காலத்தில் நியூயார்க்ல போயிட்டு பெரிய சர்ச் வாடகை எடுக்கணும்னா எவ்வளவு பெரிய பணக்காரனாகணும் சொல்லுங்க? கரெக்ட் தானே? நியூயார்க்ல போயிட்டு இவ்வளவு பெரிய ரூம் நீங்க வாடகை எடுத்துட்டா நியூயார்க்ல உன்ன மாதிரி பணக்காரன் எவனும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அப்ப அங்க என்ன பண்ணாராம்? 2 வருஷம் வாடகை எடுத்து சர்ச் நடத்துறாரு. யாரு? பவுல். இவர் ஏழை அல்ல. வர அவர் கூட ஒரு போலீஸ் வந்துக்கிறான். அவனையும் என் கூட வச்சுக்கிறான். அவனுக்கு பேமெண்ட் நானே தரேன்னு வச்சுக்கினார். கேஸ் முடிகிற வரைக்கும். அது பின்னாடி 2 வருஷம் பொறுத்து தான் அவரை சாவடிக்கிறாங்க. ஆமேன். அப்ப 2 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணாராம் பாருங்க. இன்னொரு முறை படிங்க சிஸ்டர். வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி என்னங்க? தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு. ஐயா எவ்வளவு பேரை ஏற்றுக்கினாரா? எவ்வளவு? வீட்டுக்கு வரவங்க எல்லாரையும் சேர்த்துக்கணும். சோறு போட்டு வச்சு ஏழையா எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து. போதும். இப்ப ராஜ்யத்தை பத்தியும் சொன்னாரு, ராஜாவை பத்தியும் சொன்னார். கரெக்டுங்களா? ராஜாவை பத்தியும் சொல்றாரு, ராஜ்யம். இங்க முடியும் போது ராஜ்யம். சரிங்க ஐயா. இப்ப சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இவ்வளோ விஷயத்த நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்போ நிருபத்திலலாம் சொல்றாரு தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லைன்னு சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யம் வல்லமையில இருக்குதுன்னு சொல்றாரு. நீங்க நிறைய விஷயம் இருக்குது ரைட்டா நிருபத்திலலாம். அப்போ இது பயங்கரமான உண்மையான ஒரு தேவையான சப்ஜெக்ட் எதுங்க? தேவனுடைய ராஜ்யம். ரைட்டா? ஓகே. இன்னைக்கு இப்போ நான் மெதுவா ஒரு இப்படி இருக்கிறேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்துடைய ஃபர்ஸ்ட் முக்கியமான கொள்கை என்னன்னா, இயேசுநாதர் தான் தேவராஜா. கரெக்டுங்களா? தேவராஜ்யத்தை அவர் என்ன முதல் கொள்கை என்னன்னாக்கா, அவரை அப்பான்னு கூப்பிடு. என்னங்க ஃபர்ஸ்ட் கொள்கை? அவர் என்னன்னு கூப்பிடணுமா? அப்பான்னு கூப்பிடணும். வேணுமா? டவுட்டா இருந்தா என்னோட கூட பைபிள் எடுத்துங்க வாங்க. வேணாங்க. இல்லைங்க எல்லாம் இது இல்லையா? எல்லாம் இருக்குதான், நமக்கு தெரிஞ்சது தான். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் திருப்புங்க. காஸ்பல் புக் ஆஃப் மேத்யூ. வெரி குட். சரி. 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் நீங்க சொன்னதுல படிங்க. 48 5:48 என்னன்னு சொல்றாரு? பாஸ்டர் இங்க கவனிங்க, ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. ஜீசஸ் உங்க அப்பான்னு சொல்றாரு. நம்ம என்ன சொன்னோம்? எங்க அப்பான்னு சொல்லணும். பரலோகத்திற்கு உங்கள் பிதா நாங்க அப்பா, டாடி. அப்ப இயேசுநாதர் நமக்கு என்ன கத்து கொடுக்கிறார்? என்னன்னு கூப்பிடணுமா? இல்லங்க, அது ரொம்ப இலக்கணமாகுது. பரலோகத்திற்கு எங்கள் பிதா ரொம்ப இலக்கணம். அப்பான்னு கூப்பிடணும். டாடி அப்பா, அவ்வளவுதான். தந்தைன்னு கூட வேணாம். தந்தை மைந்தன் அதெல்லாம் வேணாம். டைரக்டா அப்பா முஞ்சா எப்பான்னு கூட கூப்பிடு. டாடி. கவனிங்க. பரலோகத்திற்கு உங்கள் பிதா பூர்வ சர்வரா இருக்கிறது போல நீங்களும் சர்வரா இருக்கிற. ஓகே. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஃபர்ஸ்ட்
செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். செய்தால் ஸ்டாப். செய்தால் பரலோகத்திற்கு உங்க பிதா பங்கு இல்லை. சரி, அதெல்லாம் பங்கு இருக்குதோ இல்லையா அதெல்லாம் வேணாம். என்ன சொல்றாரு? பரலோகத்திற்கு உங்கள் பிதா. அவர் என்னன்னு கூப்பிடணுமா? உங்கள் பிதா. 4ஆம் வசனம். ரகசியமா பாக்குற, சீக்கிரட்டா பாக்குற பிதா. நீ ரகசியமா ஜெபம் பண்ணுகிற, ஓப்பனா பதில் வரும்ன்றார். ஆமென். இது கொஞ்சம் பேசலாம் இதை பத்தி. கவனிங்க. இப்போ 3 வசனம் காமிச்சா அப்பா அப்பான்னு சொல்லுனாரு. நீ ரகசியமா செய்யற ஜெபம், சீக்கிரட்டா, in a closet. You are praying in a closet, in a closed chamber. You are praying behind the locked door. But the Lord only sees in secret place. He doesn't say Lord. அவர் சொல்ல உன்னை ரகசியமா பார்க்கிற கடவுள்னு சொல்ல, இல்ல கர்த்தர்னு சொல்ல, ரகசியத்துல பார்க்க உங்கள் பிதா ஓப்பனா வெளியரங்கமா பதில் தருவாங்க. நீங்க ஏன்னா இப்ப கார் உங்க வீட்டுக்கு வருதுன்னு வைங்களேன், என்ன பெரிய தலையணி ஒரு தச்சு மூடி வைக்க முடியும்? கர்த்தர் ஒரு பெரிய வீடு ஒன்று கொடுக்குறாருன்னு வையா, என்ன எஸ் நீங்க சொல்லிட்டீங்களா? இப்ப கர்த்தர் ஒரு வீடு கொடுத்தாருன்னு வையா, என்ன அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வைக்க முடியும்? ஒன்றும் முடியாது. மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்காங்க. உன்னை என்ன கர்த்தர் மலை மேல தான் வச்சிருக்காரு, ரகசியமா ஒன்று வைக்கல. கொஞ்ச நாள் ரகசியமா இருப்பீங்க, வெளியே கொண்டு வருவார் கர்த்தர். ஏடா உன் ஆசீர்வாதம் வெளியே தெரியும். ஐயா, மாப்பிள்ளை வரல கல்யாணத்துக்கு, மாமனாரும் வரல, ஒரு வேலைக்காரன் மாத்திரம் நகை எடுத்துன்னு போய்க்கிறான் ஆபிரகாம் கல்யாணத்துக்கு. ஆனா அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்கல, யாரு மாமனாரையும் பார்க்கல, எந்த ஊருன்னு தெரியாது. ஆனா கையில இதெல்லாம் போட்டுன்னு வந்து வீட்டில் ஜில் ஜில்லு நிற்கிறான், இப்படி ஆட்டி நிற்கிறா. அவங்க அண்ணன் என்ன அது ஒருத்தர் யாரும் வந்துக்கிறார், அவர் தான் குத்தாருன்னு. ஏன்டி அவ்வளோ வெளியே விட்டு வந்துக்கிற, வாவான்னு சும்மா கிட்டே சொல்கிறான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரம். அவர் ஏழைப்பட்டவராக இருந்தாரா சொல்லிப்பானா? சொல்லுங்க, கரெக்ட் தானேவா? வழியில் பார்த்தவனையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ள வாரம், ஏன் வெளியே தங்குறீர்? ஒட்டகத்துக்கு உன் கழுதிக்கு எல்லாத்துக்கும் எனக்கு வீட்டில் தீவனம் இருக்குது, வாவான்னு கூப்பிட்றான். எப்படி இருக்குது பார். அது மாத்திரம் இல்லை, இது என்னயா இந்த இவர் கூட போறியா என்ன? அந்த பொண்ணு ஒத்துக்கிறான்றா. எப்படி இருக்குது பாரு, இது எல்லாம் நகை வேலை செய்யுது. ஆமே, நகை மாத்திரம் இல்லை, அவன் ஜெபம் பண்ணிப்பா, அவனுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுகிறான் ஈசாக்கு இருக்கட்டும். ஆனால் பாருங்க, அதே நகைலாம் போடாத நகை சேர்த்துக்குவாங்களே வீட்டில். சரி விடு, இப்போ ஏன் நான் பேசினுக்கிறேன்? இது ஏன் பேசுறேன்னு எனக்கு தெரியல. ரகசியமா நீ செய்யும் போது பிரேயரு வெளியரங்கமா ஓப்பனா பதில் வரும். ஓப்பனா பதில் வரும். ரைட்டுங்களா? ஆமென். எதாவது நீங்க மறைச்சு வைக்க முடியாது. ஆமாங்க, அந்த ராட்சம் வந்து அங்க ஏழ்மை தரித்திரம் இல்லை. ஏன்னா உன்னை வந்து மலை மேல தான் வைக்க விரும்புறாரு. கொஞ்சம் பேர் வந்து நான் கீழே உட்காந்துக்கிறேன்றாங்க, எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. ரைட்டுங்களா? பாஸ்டருங்க நீங்கள் உட்காருங்க, நாங்கள் இப்படியே உட்காந்துக்கணும் உட்காந்துக்குவாங்க. இல்லை வேணாம் நீ உட்காருங்க சேர் மேலே, ஏன்னா அந்த ராஜா சொல்கிறாரு நீயும் ராஜாவா, நீ கூட என் கூட சமமாக உட்காரு அப்படின்னு தான் சொல்கிறாரு. சரி, அது நம்ம வம்பா போச்சு. நமக்கு என்ன அதெல்லாம், நம்ம அதெல்லாம் பேசுகிறோமா? இல்லவே இல்லை. நம்ம நேராக சப்ஜெக்ட் போயிடலாம். இப்போ எத்தனை வசனம்? 4ஆம் வசனம் ஆச்சு. 6ஆம் வசனம் 6 அது எஸ் எஸ் பூட்டி. இங்கேயும் என்ன சொல்றாரு? பிதா. அவரு அந்தரங்கத்தில் இருக்கிற வெளியேறமா நம்ம பிதா, உன் பிதாவை நோக்கி என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. திரும்ப சொல்றாரு உன் பிதா. இப்போ நல்லா கவனிங்க, உன் பிதா. அந்தரங்கத்தில் பாரு, உங்கள் இல்ல, உங்கள்னா எல்லாரும் சேர்ந்துருது, கும்பல் இல்ல, உன் பிதா. எஸ், சரிங்க. அப்போ இயேசு கிறிஸ்து முழுக்க முழுக்க உனக்கு எனக்கு கத்து குத்துனாங்க. அவர் என்னன்னு கூப்பிடணுமா? நம்ம என்ன பண்றோம்? இயேசு சொல்லாதெல்லாம் செய்யறோம். எல்லாம் செய்யறோங்க. இயேசு சொல்லாதெல்லாம் செய்யறோம், கரெக்டா செய்யறோம். இயேசு சொல்லாதெல்லாம் கரெக்டா செய்யறோம். இயேசு அவர் அப்பான்னு கூப்பிடுனாக்கா இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவன் விடுறாங்களா? எலியாவின் தேவனே,
மோசே இதுன்னு இன்னும் இதோ என் தேவனே வேற, இது வேற. தேவையா இது? நல்லா கவனிங்க. எங்கன்னா ஒரு இடத்துல இயேசுநாதர் அவரை ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே அவர் கூப்பிட்டாரா? அவர் கூப்பிடல. டாக்டரின்ல சொல்றார், ஆபிரகாம் நான் பார்த்தேன், ஆபிரகாம் என் கூட தான் சொல்றார். ரைட்டுங்க, அது விடு, டாக்டரின் விடு. நான் இவரு எப்பனா அவரை மேல பார்த்து ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே சொன்னாரா? நமக்கு கத்து கொடுத்தாரா? ஏன் நீ மாத்த அவர் கத்து கொடுக்காதெல்லாம் ஜெபம் பண்ணுகிற? அதான் நம்ம என்ன அவ்வளோ தப்பு பண்ணிட்டோம்யா, அவ்வளோ தப்பு பண்ணிட்டோம் நம்ம இன்னைக்கு. கவனிங்க, நான் 20 வருஷம் அசம்பிளிஸ் ஆஃப் காட், 20 இயர்ஸ். ஆனால் இப்போ நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இல்லை. அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல ரெவரண்ட், ரைட்டுங்களா? இன்றைக்கும் எங்கள் சர்ச்சு பேர் வந்து கேஜி ஃபெய்த் அசம்பிளின்னு தான் வச்சுருப்போம். போகும்போது ரைட்டுங்களா? ஆமென். நான் அசம்பிளி சாபல் ரெவரண்ட். அப்போது கவனிச்சுங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் சர்ச் வந்து அப்போ நான் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தேன் அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல 20 இயர்ஸ். நான் எங்கள் பாஸ்டர் கே ஜான், பெரிய சர்ச்சு, ரைட்டுங்களா? கே ஜான் கல்வரி அசம்பிளி. கவனிக்கும், அங்கே வந்து நான் சொல்ல அது என்னை பற்றியெல்லாம் சொல்ல எதுவும் இல்லை. அங்கே நான் பாஸ்டராக இருந்தேன், ரைட்டுங்களா? ஆமென். அப்போது அங்கே அப்போவே வந்து இதில் ப்ளே பண்ணுவோம், பாட்டெல்லாம் அப்படியே வந்து போடுவாங்க அப்போவே. அப்போ கையில் எழுதணும். நான் வந்து தமிழெல்லாம் நல்லா இருக்குதுன்ட்டு என்னை எழுதி வைக்குவாங்க. அப்போது ஒரு பாட்டு ஃபாதர் பர்க்மாஸ் ஒரு பாட்டு பாடுறாரு. என்னன்னு? நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதமே காலை வேலை ஆனந்தமே அப்பா உன் திருப்பாதமே. ஃபாதர் பாடுவார், கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. ஸ்டாப். எங்க பாஸ்டர் இந்த டாடி இதெல்லாம் வேணாம் நமக்கு. நம்மெல்லாம் அவரை தெய்வமே அப்படின்னு கூப்பிடுறோம். தெய்வமே அப்படி வச்சுக்கலாம், கேட்டுங்களா? நம்மலாம் தெய்வம், பராபரன், அவரு வந்து பரம்பொருள் அப்படி கூப்பிடுறோம். இதுனா அது டேடி. அவர் என்ன டேடியா? வேணாம். நம்ம என்ன பண்ணலாம், அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இது சர்ச்சில் பாடணும். அதுக்காக என்ன பண்ணலாம், கோடி கோடி நன்றி பலி, கோடி கோடி நன்றி பலி, கோடி கோடி நன்றி பலி அப்படின்னு மாத்தனு சொன்னூர் அவர் மாற்றி விட்டுவேன் நான் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? நான் தான் மாத்தந்து அந்த பாட்டை மாற்றி டேடி வானா என்னன்னு போட்டேன், பலின்னு போட்டு அப்படி தான் பாடினது. அப்போ 2 பேர் எனக்கு தெரியும் டேடின்னு கூப்பிட்டாங்க என் காலத்தில். கேட்டுங்களா? எங்கள் காலத்தில் 2 பேர். நான் சின்னதுலேருந்து பெந்தகஸ்த குட்டி, ரொம்ப சின்னது. காட்ஸ் கேஸில் நான் 10th படிக்கும் போதே முழு பைபிளும் அப்படியே என்னது ஒரு அளவுக்கு அப்பயே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் 10th படிக்கும் போதுலேருந்து. கேட்டாங்களா? நாங்கள் நாமக்கார குடும்பம். 8th 9th எனக்கு வந்து டைஃபாய்டு. அதனால் வந்து அடிக்கடி மொட்டாச்சு நான் தொப்பி போட்டு, இன்றைக்கி தெரியும் இரு தம்பி நீ என் ஸ்டூடெண்ட்டா? இல்லை. ஆனால் நான் தொப்பி போட்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே. ஏன் எப்போ நான் தொப்பி இல்லாத வருதில்லை. இப்போ கூட தொப்பி எடுத்து தான் வந்திருக்கேன். டைஃபாய்டு எத்தனை முறை அதனால் மொட்டாச்சு தொப்பி போட்டுனே இருப்பேன். அதனால் வந்து நான் தொப்பி போட்டு தான் சுற்றுறது. ஆமென். அப்படி தான் நான் ரட்சிக்கப்பட்டது. எங்கள் வீட்டில் 10th நான் படிக்கும்போது ஃபஸ்ட் பிஎஸ்சி காலேஜ் போகும்போது பைபிள் படிக்காதுன்னு அடித்தாங்க. எங்கள் அப்பா டிசிப்ளின் பண்ணுறது, கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவார் நல்லா எங்கள் ஃபாதர். ஏன்னா எங்கள் ஊரெல்லாம் துறைங்க இருந்த ஊர். கேட்டாங்களா? அவர் அப்படியே தான் சொன்னார். ஸோ ஃபார் வி ஆர் டிசிப்ளின் யூ இன்சைட் த ஹவுஸ். நீ உங்களுக்கு வீட்டு உள்ளே அடித்தோம், இது வரைக்கும் நீ கேட்கல. நவ் யூ ஆர் கோயிங் டு காலேஜ். நீ காலேஜுக்கு போயின்னுக்கிற ஃபஸ்ட் பியூசி. அப்போ நான் இப்போ வீட்டுக்கு வெளியே எல்லாம் பார்க்குற மாதிரி அடித்தா தான் நீ பைபிளை விடுவேன்ட்டு வெளியே எட்டுன்னு வந்து அடித்தாங்க என்ன. நான் அடி வாங்குது ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ண இழுத்துட்டேன், பிடிச்சி இழுத்தேன். அதுக்காக இல்லை, பைபிள் படிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன்னு தான் அடி வாங்கினேன்.
ஆனால் எந்த அப்பா அடித்தாங்களோ எந்த அம்மா அடித்தாங்க, எங்கள் அண்ணனுங்களை 2 பேர் பெரியவங்க, அவங்கக்கிட்டலாம் அடி வாங்கினேன். ஏன்னா சின்னவனாக இருந்து ரட்சிக்க ரொம்ப கஷ்டம். பெரியவங்களா இருந்தால் அண்ணாங்களா இருந்தால் கூட பரவாயில்ல. அவர் என்ன பண்ணுறாரு, ஏசாவை வெறுத்தேன் யாக்கோபை தெரிந்து கொண்டேன்ற மாதிரி சின்னவனை தான் பிடிக்கிறார். என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டம் சின்னவங்களா இருந்து வீட்டை வந்து எல்லாரையும் கொண்டு வரதுக்கு. 13 வருஷம் நான் ப்ரேயர் பண்ணேங்க காட்ஸ் கேஷா. 13 வருஷமா ஒரு 2 வருஷம் பொறுத்து ஒருத்தர் வருவாங்க, 3 வருஷம் பொறுத்து இன்னொருத்தர் வருவாங்க. அப்படி வந்து 13 வருஷத்தில் எங்கள் முழு குடும்பம் 8 பேரும் ரட்சிக்கப்பட்டோம். இன்னைக்கு காட்ஸ் கிரேஸில் கை தட்டுறீங்களா? தட்டுங்க, கரெக்ட் தான். காட்ஸ் கிரேஸில் எங்கள் வீட்டை இப்போ நாங்கள் சபையை நடத்துகிறோம். ஏடாங்களா? ரைட், விடுங்க. எதுக்கு பேசுங்கிறேன்? டேடி. அப்போ எனக்கு தெரிஞ்சது 2 பேர் தான் டேடின்னு கூப்பிட்டாங்க. ஒருத்தர் ரெவரண்ட் பால் தங்கையா. அவர் பால் தங்கையா வந்து அவர் பிரசங்கத்தில் அப்பா நடத்துவார், அப்பா கைவிட மாட்டார், அப்பா கொடுப்பாரு, அப்பான்னு அவர் சொல்லியிருந்தார். அவர் எங்கேயோ போயிட்டாரு. ஃபாதர் டேடி அப்பா உங்களுக்கு தான் அப்படி எகிரி குச்சாப்பார். அவரும் எங்கே போயிட்டாரு. ஆனால் நாங்கள் தெய்வமேன்னு உட்காந்து பாரு, அப்படியே இருந்துட்டோம். தெய்வமே அப்படின்னு இப்படியே தான், கர்த்தாவே அப்படின்னு இருந்த மாதிரி நாங்கள் அங்கேயே இருந்துட்டோம். அது பின்னாடி தான் எனக்கு கொஞ்சம் கண்ணு தெரிஞ்சிச்சு. நான் எல்லாத்தையும் மாற்றிக்கினேன். எப்போ டேடி நான் கூப்பிட ஆரம்பிச்சோம், நான் எங்கேயோ போயிட்டேன். ஆமாங்க, எங்கேயோ போயிட்டேன். கர்த்தர் என்னை எங்கேயோ தூக்கின்னு போய் விட்டார். ஆமாயா, அவர் டேடின்னு கூப்பிட்டார், எவரும் எங்கேயோ போயிட்டாரு. ஃபாதர் பர்க்மான்ஸ் எங்கேயோ போயிட்டார். பார்த்தியா, பிடிக்கவே முடியாது அவ்வளோ. ஏன்னா அவங்க அப்பா வந்து டேடி நீ உங்கள் அப்பாவை போயிட்டு நீ டேடின்னு கூப்பிடாத கர்த்தாவின்னு கூப்பிடுதா எங்கே கொடுப்பாரு உனக்கு சொல்லு? கரெக்டையா? நான் மென்டலா இது அப்படின்னு நினச்சிக்குவார். சொந்த பிள்ளை உன்னை டேடின்னு கூப்பிட்டாதான் அதான் ஒரு கிக்கு. ஏதா இதுதான் பரலோக ராஜ்யத்துடைய ஃபர்ஸ்ட் சத்தியம். மொத சத்தியம்னா பரலோக ராஜ்யம் சொல்றது அவரை நீ அப்பான்னு கூப்பிடு. இதான் ஃபர்ஸ்ட் சத்தியம். செகண்ட் சத்தியம் நான் நீ பேசுறது டைம் இருக்கதான்னு தெரியல. ஆமென். அப்ப ஃபர்ஸ்ட் சத்தியம் என்னங்க? பரலோக ராஜ்யத்துடைய மொத சத்தியம் என்னங்க? அவர் அப்பான்னு கூப்பிடு. சரி, இப்போ இத்தனை வருஷம் நான் காமிச்சேன், கொஞ்சம் தான் காமிச்சேன், இன்னும் காட்டணும்னா காட்டலாம். கேட்டுங்களா? இப்போ ஒரு ரொம்ப கேரண்டி அப்படியே அடிச்சு நான் டேடின்னு சொல்லி பேசணுன்றதுக்காக ஒரு வார்த்தை. கமான், டர்ன் வித் மீ டு தி புக் ஆஃப் காஸ்பல் புக் ஆஃப் செயின்ட் ஜான், ஃபர்ஸ்ட் சாப்டர். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 11. சத்தமா படிக்கணும் எனக்கு, அதுதான் நீங்க கொஞ்சம் சரியா படுங்க. அவர் இருங்க ஒரு நிமிஷம் சிஸ்டர், நீங்க நல்லா படிக்கிறீங்க, கொஞ்சம் சத்தம் வேணும் எனக்கு. இவர் படிக்கட்டும். என்னங்க? அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். ஓகே, ஸ்டாப். இங்க பாருங்க, இப்போ என்ன கவனிங்க, எல்லாம் கவனிக்கிறீங்களா? He came to his own and his own people did not receive him. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார். இதை எப்படி நம்ம பிரசங்கம் பண்ணுவோம் பாஸ்டருங்க? சொந்தத்தில் வந்தார்னா சொந்த பூமிக்கு வந்தார், சொந்த நாடு எது? யூதர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு வந்தார், சொந்த ஜனம் இஸ்ரேல் ஜனத்துக்கிட்ட வந்தார். அந்த சொந்த ஜனம் தான் அவரை, அதுவும் பார்க்குற மாதிரி வந்தார், தொடர மாதிரி வந்தார், அவரை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. கரெக்டுங்களா? ஏங்க நான் பிரசங்கம் பண்ணுறது தப்பா? சொந்தத்தில் வந்தார், சொந்தமானவர் அவரை ஏற்றுக்கொள்ள. இப்போ அடுத்த வருஷம் 12ஆம் வருஷம் நம்ம பற்றி பேசுது, நம்ம பற்றி. நான் கவனிங்க, நம்ம யாருன்னா இயேசுவை டைரக்டா பார்த்தீங்களா? யாரா டைரக்டா பார்த்தீங்களா? வெறும் யாரோ ஒரு பெயரை சொன்னாங்க, அவர் நாமம். Someone preached about the name of Jesus. By hearing the name of Jesus we believed in him. கரெக்ட்டுங்களா? யாரோ இயேசுன்ற பெயரை சொன்னாங்க, அந்த பெயரை கேட்டு நம்ம ஏற்றுக்கணும். ஆமென். அந்த பெயர் மேல விசுவாசம் வச்சோம். இப்போ 12ஆம் வசனம் என்னங்க? அவருடைய நாமத்தின் மேல் கமான் என்னங்க? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்படி அதிகாரம் கொடுத்தார். ஓகே கவனிங்க. சரி, ஒரு மாசத்துக்கு நான் 3 பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் போகணும் அப்படின்ட்டு நான் பிரயத்தனம் பண்ணிட்டு 3க்கு மேலே அவன் புக்கிங் வந்தால் நான் போகிறதில்ல. ஏன்னா பாஸ்டர் ஃபெலோஷிப் நான் போய் கொடுக்கணும் கொஞ்சம். ஏடா ஆனால் உங்கள் பாஸ்டர் தான் நல்லூர்.
என்னை கூப்பிட்டாரு. நான் சொல்லிட்டேன் இந்த மாதம் 5 இடத்துக்கு போகிறேன். 5 இல்லை, சாரி 6 இடம், 6 இடத்துக்கு போகிறேன். ஒன்றும் நான் பேரணம்பேட்டு 5ஆம் தேதி முடித்தாங்க. இன்றைக்கி வந்து பெங்களூரு, சீர்காழி, அந்த ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குதுங்க, சரி விடுங்க, திருவாரூர், அப்புறமேட்டு அது பக்கத்தில் ஒரு ட்ரெயின் ஒன்று போதுங்களே, ஏன்னா அது மயிலாடுதுறை. அது 3 இடத்துல நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். 15 போகிறேன் நைட்டு, 16, 17, 18. அதோட 30ஆம் தேதி வந்து சென்னை கூப்பிட்டுக்கிறாங்க. 2ஆம் தேதி திரும்ப சென்னையில் கூப்பிட்டாங்க. நான் வந்துட்டு 1ஆம் தேதி சர்வீஸ் நடத்தி போகணும், முடியாதுன்னு சொல்லிட்டேன். எங்கள் சர்ச்லையும் 2ஆம் தேதி மீட்டிங் இருக்குது. 3ஆம் தேதியும் திருப்பத்தூர், ரைட்டுங்களா? உங்கள் பாஸ்டர்கிட்ட நான் சொன்னேன், நான் ஒரு மாதத்துக்கு 3 தான் புக் பண்ணுவாங்க, 4 புக் பண்ணால் பரவாயில்ல, எப்படிங்க என்ட்டு ரொம்ப இருந்தேன். நீங்கள் ஃப்ரீயாகிறீங்களா அவ்வளோதான் கேட்டார். 12th, ஆமாம் ஃப்ரீ. நான் உங்கள்கிட்ட எந்த டிமாண்ட் பண்ணலையா, வாங்க அப்படின்னார். நல்ல பாஸ்டர், வாழ்க வாழ்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஏன் இதை சொன்னேன்? எஸ் கரெக்ட். எதுக்கு சொன்னேன்? கவனிங்க. நிறைய பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் போகிறேன். அங்கே முதல் கேள்வி நான் சும்மா கேட்குறது பாஸ்டர்கிட்டே தான். ஏன்னா டீச்சர் இல்லையா? அது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும்னு ஒரு பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இன்னொரு பாஸ்டர் 1 hour ஜெபம் பண்ணணும். இன்னொரு பாஸ்டர் காலையில் 5 மணிக்கு நீ ஏஞ்சி காட்டி தேவனுடைய பிள்ளையே இல்லை. எப்படி இருக்குதுப்பா, உண்மையாக நான் ஏஞ்சிக்கிறதே இல்லை, நான் தேவனுடைய பிள்ளையே இல்லை அப்படின்னா அவர் பிரகாரமா பைத்தியம் அது. என்னங்க எப்போதும் எந்த டைமில் 5 மணிக்குள்ளே நீ ஏஞ்சிக்கணும்னா முடியுமா உன்னால்? எல்லா டைம்லும் அப்படின்றாரு. நீ அப்படி 5 மணிக்கு ஏஞ்சி காட்டி நீ ஒரு தேவனுடைய பிள்ளையே இல்லைன்றாரு. நான் என்ன ஒத்துக்க மாட்டேன் தேவ பிள்ளைன்னு, அதுதான் பைத்தியம்ன்ட்டு அவர் வச்சுக்கினேன், ரைட்டுங்களா? அது பைத்தியம் விடு. ஐயா இப்போ என்ன எங்கிறோம், ஒருத்தரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுக்கணும், இன்னொருத்தர் வந்து நீ பைபிள் படிக்கணும்னா, சரி யாருன்னா எதுனா சொல்லிட்டேன், எல்லாம் உண்மைதான். ஆனால் பைபிள் அல்டீரியர் நம்ம எங்கே வந்து நிற்கணும்? பைபிள். நீ தேவனுடைய பிள்ளைன்னா என்ன சொல்லுது பைபிள்ல? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரா, இவ்வளவுதான் தேவைப்படுது. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், அவங்க கருப்பா இருக்காங்களோ, வெள்ளையா இருக்காங்களோ, குள்ளமா இருக்காங்களோ, உயரமா இருக்காங்களோ, இல்ல அழகா இருக்காங்களோ, அழகு இல்லாதவங்களோ, படிச்சவங்களோ படிக்காதவங்களோ, இது எதுவும் தேவையில்லை. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாம்படி பரலோகமே அதிகாரம் கொடுத்துட்டான். கமான் இப்ப சொல்லையா, இயேசுன்ற ஒருத்தரை பிதா அனுப்பி வச்சார், அவர் குமாரனை. அந்த குமாரன் இயேசுடைய நாமத்து மேல் நீ விசுவாசம் வச்சாவே நீ யார்? தேவனுடைய பிள்ளை. இப்ப நம்ம அடிச்சு கூட சொல்லலாம், நான் தேவனுடைய பிள்ளை அடிக்கிறேன்ட்டு இவரு அடிச்சிட்டேன், அடிச்சு சொல்லுவேன், ரைட்டுங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களை யாரும் போட்டு தள்ளிட்டு போறீங்க, ரைட்டுங்களா? ஆமென், ரைட்டுங்களா? அப்போ நீ யார்? நீ யார்? ரொம்ப இதுங்க, அதிகாரம் பரலோகமே கொடுத்துடுச்சு, ரைட்டுங்களா? இப்போ தேவனுடைய பிள்ளைனா அதுக்கு டிஸ்கிரிப்ஷனும் தரது, எப்படி பிறந்தோன்னு. அடுத்த வசனம் பாரு, 13. அவர்கள் அத பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல். ஒரு குழந்தை பிறக்கணும்னா 2 பேர் இருக்கணும், ஆணு பெண்ணு. 2 ஆவி இருந்தா ஆவிங்களுக்கு ஆவிங்க குழந்தை பிறக்காது. அதுக்கு மாம்சம் வேணும், ரத்தம் வேணும், எலும்பு வேணும், சதம் எல்லாம் வேணும். நெக்ஸ்ட் வந்து புருஷ சித்தம் இல்லாட்டி குழந்தை பிறக்காது, புருஷ விருப்பப்படாட்டினா அது குழந்தை பிறகு. ஸோ இங்கே வந்து 3 விஷயம் சொல்லுது. ஒரு குழந்தை பிறக்கணும்னா ரத்தம், மாம்ச சித்தம், புருஷ சித்தம். ஆனால் நீ நானும் எப்படி பிறந்தோம்? தேவனுடைய பிள்ளைகள் எப்படி பிறந்தோன்னா, மாம்சத்தினாலாவது பிறக்கல, ரத்தத்திலாவது பிறக்கல, புருஷ சித்தத்திலாவது பிறக்கல, தேவனால பிறந்து இருக்கிறோம். எஸ், ஆக்சுவலி நீங்க பைபிள் வச்சுக்கிறதுனால கை தட்ட முடியலன்னு நினைக்கிறேன். பைபிள் கையில் இருக்கிறதுனால கை தட்ட முடியல, ரைட்டுங்களா? ஒரு முறை பைபிளை மடியில் வச்சுட்டு கும்பிக்கு தள்ளுங்க, கை தட்டு, கத்துங்க. Praise God. Hallelujah. Hallelujah. Amen. Praise the Lord. Praise the Lord.
அச்சு சொல்லுவேன். நீ யார்? நான் தேவனுடைய பிள்ளை. அச்சு சொல்லுவேன். சரி, ஒரே ஒரு இது பைபிள்ல என்ன சொல்லுதுன்னா, எதுலையும் நம்ம கர்வம் படிக்கக்கூடாது. கரெக்ட் தானே பாஸ்டர்? எதிலும் திமிர் படிக்கக்கூடாது, ஆங்காரம் படிக்கக்கூடாது. ஆனால் அதே பைபிள் சொல்லுது, தேவனை அறிஞ்சு இருக்கிறத குறித்து மேன்மை பாராட்டுங்க. நீ மேன்மை பாராட்டணும்னாக்கா தேவனை நீ அறிஞ்சு இருக்கிற பாரு. அது இப்போ நமக்கு எல்லாம் ஒன்று தெரிஞ்சு, நான் யார்? வேற எதுலையும் மேன்மை பாராட்டாத. ஒன்று எங்க அப்பான்னு அப்படி காலர் தூக்கி சொல்லு அவரை பத்தி. நெக்ஸ்ட் நான் யாருன்னா தேவனுடைய பிள்ளை. கைகளை தட்டி தேவனை மயப்படுத்த. ஆமா, ஓகே. பரலோக ராஜ்யத்துடைய முதல் சத்தியம், அவர் அப்பா நீ பிள்ளை. இதானே இயேசுநாதர் பிரசங்கத்தில் சொல்றார். எவனாவது பிள்ளை தான் அப்பங்கிட்ட போய் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள், மோசமான அப்பன்களாகிய நீங்கள், அப்படிதான் சொல்ற. பொல்லாதவர்களாகி நீங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு குட் கிஃப்ட்ஸ், நல்ல கிஃப்ட்களை, if you know how to give good gifts to your children, how much more the Father who is in heaven will give you the good thing. Amen, hallelujah, amen. பொல்லாத அப்பன், மோசமான அப்பன், மற்றவங்களுக்கெல்லாம் மோசம் செய்ய கூட தான் பிள்ளைக்கு மாத்திரம் நல்லது செய்யறானா, நல்ல கிஃப்ட் தான். அவன் மோசமான அப்பன். மற்றவங்களுக்கு மோசம் செய்தா கூட தான் பிள்ளைங்களுக்கு மாத்திரம் நல்லது செய்யறானா. அப்போ மோசமான அப்பனே தான் பிள்ளைக்கு நல்லது கொடுக்கும் போது, நல்ல அப்பா தான் பிள்ளைகளுக்கு நல்லதே தருவார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, நீ அவரை அப்பான்னு கூப்பிடணும், உனக்கு நீ அவருடைய பிள்ளைன்னு தெரியணும். நம்மளாம் என்ன, நான் விசுவாசி, வெசவூசி, குப்பை, தூசி, உதவாதுவன், இப்படியெல்லாம் சொன்னா வாய் என்ன பைபிள் என்ன ஆகுது? வாயின் வார்த்தை பிரகமா தான் இருக்கும். ஜீவன மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீ தூசினா எஸ் தூசி போ. அவரு தலையில் அடிச்சுக்குவாரு. பைத்தியத்தை எதுக்கு தான் ரட்சத்தன்னு தெரியல. நான்சென்ஸ். நாராயணசாமி இன்னும் தூசி இருந்து சரி பிரதர், நான் நல்லா கவனிச்சுங்க. கரெக்ட் தான். அவர் என்ன நினைச்சுக்கினாரோ, அவர் என்ன பேசினாரோ அதே நடந்தது. கவனிங்க சார், கவனி சிஸ்டர். எனக்கு ஒரு லாஜிக் புரியல. என்ன கவனிங்க, ரொம்ப பேச விட்டா ரொம்ப பேசுறாடல. நான் டீச்சர், பேசக்கூடாது. ரைட்டா? அதான் சரி. அதான் இப்போ அவங்களுக்கு கொடுக்குற அட்டியெல்லாம் உனக்கு தான் கொடுக்குறது. ஒரு கிச்சன். ஓகே, கவனிங்க. இயேசுநாதர் நான் அறியாததுக்கு முன்ன நான் பாவி. கரெக்டா ஐயா? நீ கூட பாவி. இயேசுநாதர் அறியாததுக்கு முன்ன நீ பாவி. இதுவரை மோசமான பாவி. இன்னும் இதுதான். வெரி குட். ஏயோ நீ நல்லா கவனிக்கிற. நீ கண்ணியா? ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்ன நீ பெரிய பாவி, பிரதான பாவி எல்லாம். ஆனா ஏற்றுக்கொண்டு இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிப்பு பெற்றுக்கூட நீ பாவின்னு சொன்னா எனக்கு தெரியல. எஸ் இல்லைங்க. இப்போ இயேசுவை அறியாததுக்கு நான் பாவிங்க. ஆமா, நான் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நான் பாவின்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா 20 வருஷமா 25 வருஷமா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கூட பாவின்னு தான் நான் கத்திருந்தேன். அந்த கூட்டத்தில் தான் இருந்தேன். ஆனா ஒரு முன்னேற்றமும் இல்லை. என்னைக்கு அவரு என்ன டேடி, நான் அவர் பிள்ளைன்னு தெரிஞ்சிச்சோ, நான் எங்கேயோ போயிட்டேன். ரியல் பண விஷயத்திலும் சரி, சர்ச் க்ரோத்லையும் சரி, எல்லாத்திலும் எல்லாம் காட்ஸ் கிரேஸ்ல எல்லாமே ரொம்ப ஹை லெவலில் தான் கர்த்தர் வச்சிருக்கார். ஏன்னா அவர் பிள்ளைங்களுக்கு தான் தருவாரை தவிர, நான் ஐ வாண்ட் டு பி டிசைபிள்னா, நீ டிசைபிளாக இருக்கிறியா? நீ டிசைபிள்னா அவர் டீச்சர் உனக்கு, அவ்வளோதான். பைத்தியம் தெரியுதா? நான் அவருக்கு சீஷராக இருக்க விரும்பினா, நீ சீஷனாக்கா அவர் நான் உனக்கு குரு, அவ்வளோதான். குரு ஆகிட்டேன்னா அந்த உக்காருக்கு நான் அடிச்சு பிச்சுடுவார். எனக்கு வேணாம் ஏப்பா, எனக்கு அப்பா பிள்ளை, அந்த இதுதான் உறவு தான் வேணும் எனக்கு. எந்த உறவு வேணுங்க? அப்பா பிள்ளை. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமேன். கேட்டுங்களா? சரி, இப்போ அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மாம்சத்தினாவது
புருஷத்தி சித்தத்தினாவது மாம்ச ரத்தத்தினாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார். யாரால பிறந்தாங்களா? ஒரு நம்ம பாஷையில சொன்னா தேவனே பெத்து போட்டார். கை தட்டுங்க, கை தட்டுங்க. நம்ம பாஷையில தேவனால பிறந்தனா தேவனே பெத்து போட்டார். அப்போ நீ யார்? நான் தேவனுடைய பிள்ளை. இந்த ஒண்ணுக்கு தான் கர்வம் பண்ணணும் ஐயா, வேற எதுக்கும் கர்வப்படக்கூடாது. அதை மேன்மை பாராட்டணும்னா ஒரு காலரை தூக்கி சொன்னா அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை. ஓகே, ஆமென். சரி, இந்த தேவனுடைய ராஜ்யம் உன்னை பத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா பேசுது. அது வேணுமா? கமா, எபேசியருக்கு நிருபம், எஃபிஷியன்ஸ் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2:19. 2:19. இன்னொரு முறை சிஸ்டர். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராம். நீங்கள்னா யாரு? நம்ம பத்தி பேசுது, நம்ம பத்தி பேசுது. எப்போதும் நாம் நீங்கள் இப்படி எல்லாம் வரும்போது உஷாரா பார்க்கணும். ரைட்டுங்களா? இப்ப நீங்கள் என்ன இல்லையா? இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல் பரிசுத்தவான்களோட. ஸ்டாப். என்னங்க பரிசுத்தவான்களோட? கவனிங்க பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்களா கவனிங்க. we are fellow citizens with saints. fellow citizen with the saints. தேவனுடைய பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார். பரிசுத்தவான்களோட ஐயா எங்க பாருங்க இரு சிஸ்டர், முதல் அது பார்த்துக்கலாம். பரிசுத்தவானோட ஒரே நகரத்தார். இப்போ அவன் கேஜேப்னு இந்த பையன் தெரிஞ்சவனே, இந்த தம்பி நான் வந்து பூச்சிக்கிட்டேன் பார்த்துட்டு ஜி பிளாக் தானே அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ஒரே ஒரு ஒன்றா போயிடுவோம் தெரியுமா? கரெக்ட் தானேங்க? அச்சுக்கவும் புச்சுக்கவும் ஒன்றா சேர்ந்துக்குவோம் நம்ம. அப்படிதான் அந்த ஊர் அப்படி. அப்போ பைபிளை சொல்லுது பரிசுத்தவான்களோட ஒரே பட்டணத்தாரா நம்ம. அப்போ என்னன்னா கவனிக்கா யார் பரிசுத்தவானு அப்படின்னாக்கா நம்ம என்ன செயின்ட் மேரிஸ், செயின்ட் பீட்டர்ஸ், செயின்ட் ஜோசப்ஸ், செயின்ட் மார்க்ஸ், செயின்ட் ஆண்டோனி. செயின்ட் ஆண்டோனி எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் தான் இருப்பார். அங்க கல்ற இல்லையா? அட பைத்தியம் பிடிச்சவனு இதோ என்ன மாதிரி சொல்லிட்டாரு பாரு. நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளோதான். செயின்ட் ஆண்டோனி எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரா தான் இருப்பேன். கல்ற இல்லையான்றாரு. நாய்மா நான் எப்படி எடுத்துக்கு போல ஒரு கூட்டத்தில் இருக்கிறேன். நான் நீ ஏன் கல்லறையில் போகிறதுக்கு பேசுங்கிற? இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். கவனிங்க எப்போதும் இந்த வயசான கட்டிங்கெல்லாம் நம்ம வீட்டில் பிறகு அப்படி தப்பாக பேசுவாங்க. என்னது காடு வாழ்ந்து வீடு போன்னு இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் உலகத்தில் இருக்கீங்க, ஆனால் உலகத்தான் அல்ல. அவங்க தான் உலகத்தான் தான். காடு வாழ்ந்தான், சுடுகாடு வாவான் தான், வீடு போப்போம். நோ நம்ம அப்படி இல்லை. உன்னை பத்தி என்ன பத்தி பைபிள் நான் சொல்லுது, நம்ம ஆல்ரெடி we are dead in Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சிட்டு இருக்கிறோமா? மரித்தவர்களா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாக நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார்னுக்குது வசனம் இருக்கா இல்லையா? அப்போ முத நீ செத்துட்டியா இல்லையா? செத்துட்ட. எப்படி செத்த? கவனிங்க. பாவத்துக்கு செத்த. எப்படி செத்த பாவத்துக்கு? கவனிங்க. பிதாவாகிய தேவன் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை எடுத்து இயேசு மேல போட்டாராம். எத்தனை பேருடைய அக்கிரமம்? எல்லாருடைய அக்கிரமம். இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. யாது எத்தனை வருஷத்துக்கு? 2000 வருஷம் நீங்க பிறந்திருந்தீங்களா? உங்க டாடி பிறந்திருந்தாரா? டாடிக்கு டாடி யாரும் பிறக்கல. 100 டாடி பிறக்கல. அப்பவே பிதாவாகிய தேவன் இவரை பார்த்தாரு, இவங்க டாடியை பார்த்தாரு, இவங்க பிள்ளைங்களை பார்த்தாரு, இவருடைய ஜெனரேஷன்லாம் பார்த்தாரு. நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை யார் மேல தூக்கி போட்டாராம்? இதுதான் வந்து ஏசாயா 53:6 சொல்லுது. படிங்க வேணுமா? நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பித்திருந்து அவன் தன் வழியிலே போனும், கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும். எத்தனை பேருடைய அக்கிரமம்? நம்முடைய நம் எல்லாருடைய அக்கிரமம். அப்ப என் அக்கிரமம் விழுந்துச்சு, உங்க அக்கிரமம் விழுந்துச்சா? ஐயா எல்லாம் விழுந்துச்சா அவர் மேல இல்லையா? அதனால்தான் நம்ம இங்க இருக்கிறோம். நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் அப்பவே பிதாவாகிய தேவன் யார் மேல போட்டாரா?
அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னவே உன் பாவ மன்னிப்பு உனக்கு சம்பாதிக்கப்பட்டது. கரெக்டுங்களா? உங்க பாவ மன்னிப்பு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே சம்பாதிக்கும். உங்களுடைய சுகம் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அவர் தழும்பினால சம்பாதிக்கப்பட்டது. ஆமென், ஆமென். உன் ஐஸ்வர்யம் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே சம்பாதிக்கப்பட்டது. அவர் சிலுவையில தரித்திரனா மாறினார், நீ நானும் ஐஸ்வர்யங்களா மாறி ஆகணும். கையை தட்டுங்க, கமான் கமான். கையை தட்டுறவங்க காசு இல்லாட்டி போங்க, நம்மளுக்கு நான் அவர் கொடுக்குறாரையா, நீ நினைச்சுனா காணிக்கு போலான்னு எத்தனை வந்தேன். எடுக்குது இல்லையா? அல்லேலூயா. ஓ, இது இந்த 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 ஃபெலோஷிப் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆமென். சரி, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, 2000 வருஷத்துக்கு உன்னை அவர் குமாரனை சாகடிச்சு ராஜாவை கொன்னு ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு சுகம் சம்பாதிக்கப்பட்டது. ராஜாவை கொன்று he sold out his only son. பிதா தான் ஒரே பேரான குமாரனை வித்துட்டார். he sold out his only son. அதுதான் பைபிள்ல சொல்லுது மீட்பின் கிரயம். இருக்கா இல்லையா பைபிள்ல? கிரயம் என்னங்க? பணம். எதுக்கு? உன்னை மீட்கிறதுக்காக குமாரனை கொடுத்தார். அதனால உன் மீட்பு உனக்கு ஃப்ரீ, பட் சீப் இல்ல. அது சீப் இல்ல. அதுக்காக ஒருத்தர் தான் குமாரனே கொடுத்தார். ஒரு குமாரன் ரத்தத்தை கொடுத்தார், தான் சரீரத்தை கொடுத்தார், தான் உயிரை கொடுத்தார். இட் இஸ் ஃப்ரீ டசன்ட் மீன் இட்ஸ் சீப். அது ஃப்ரீ தாங்க, ஆனா சீப் இல்ல. அதுக்காக ஒருத்தர் he risked his own life. ஸ்டீவன், நீ பைத்தியம் நம்பர் 1. நான் ஸ்டீவனை பத்தி பேசுகிறேன். ஓ அப்படியா? சாரி, நான் அச்சுக்கிறேன். நீ இல்ல, அவரது வேர்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸ்டீவன் அப்படின்னா ஜீவன், உயிர். he risked his own life. தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். ஏடா அதுக்கு ஒரு இன்னும் அடிச்சதுக்கு இன்னொரு நீ வந்து 200 சேர்த்தினே போதே உனக்கு. ஆமாவா? வெரி குட், வெரி குட். எங்க இருக்கோம் இப்போ? தான் ஜீவனை கொடுத்து குமாரனே வித்து he sold out his son. மீட்பின் கிரயமா கொடுத்தாருங்குதுல குமாரன். அப்ப கிரயம் என்னங்க? பிரைஸ் இல்ல, ஜீவன் இல்லைங்க, வேலை, வேலை, பணம். தான் குமாரனே அந்த அதுக்கு பதிலாக ஈக்குவலா வந்து குமாரனை வித்துட்டு தான் உன்னை என்ன வாங்கினார். ரைட், ஓகே, ஆமென். அப்போ சுகம் என்னுடையது, மீட்பு என்னுடையது. கேட்டங்களா? இப்போ எதுக்கு நான் பேசுகிறேன்னு தெரியல. அது எல்லாம் சேர்ந்து என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க. இவரால் தான் டிஸ்ட்ராக்ட் ஆகுது. இல்லை இல்லைங்க, இல்லை இருங்க. நான் வந்து தேவனுடைய வீட்டாரை பற்றி பேசுகிறேன். அது பேசும் போது எங்க வந்துட்டா? எஸ் எஸ், பரிசுத்தவான்களையா? செயின்ட் தானே. அப்போ எங்க வீட்டு பக்கத்தில் தான் யாரு? அந்தோனியா இருப்பாரு. வேணா மேரி மாதா எங்க வீட்டு கீழே கிட்டோம், பரவாயில்ல விடு. ஆபிரகாம் அது சைடில் எங்கன்னா இருப்பார். அப்படிதான் நீயும் நான் நினைக்கணும். பரிசுத்தவான்கள் நீயும் நானும் நம்மோடு கூட தான் அவங்க வாழ போறாங்க. அவங்களோட நான் வாழணும் இல்லை, அவங்கெல்லாம் நம்ம கூட தான் வாழ போறாங்க. ஒரே நகரத்தார் இயேசுவோடு கூட இருக்க போறோம். கை தட்ட மாட்டீங்களா? ஆமென். ஓகே ஓகே. அந்தோனியாரே எங்க வீட்டு பக்கத்து வீட்டு தான், மேரி மாதா கீழ் வீட்டுக்காரு. வேணும்னா ஆபிரகாம் 4வது தெருவில் இருக்கட்டும், நமக்கு என்ன போச்சு. யாக்கோபா நீ தூரம் போடா, அப்பா எங்கன போற. ரைட்டா? ஆமென். இப்போ அங்க அதோட விடுறதில்ல. அங்க பாருங்க, மீண்டும் படிங்க சிஸ்டர். அது 2:19 எது? எபேசியர் தான் படிச்சுக்கிறோம். இல்ல இல்லைங்க, இது விடுங்க, ஏசாயா விட்டுருங்க. இவரால் தான் டிஸ்ட்ராக்ட் ஆச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னே எல்லா பாவத்தையும் பிதாவாக தேவன் யார் மேல தூக்கி போட்டாரு? இயேசு மேல. இயேசு மேல தூக்கி போட்டு உனக்கே எனக்கு பாவத்தின் சம்பளம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். அப்போ பாவம் செய்கிறோம் தான் சாகும்னா, இயேசுவை பத்தி பைபிள் சொல்லுது அவர் பாவம் செய்யவில்லை. இது 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை.
1 யோவான் 3:5 சொல்லுது, அவருக்குள் பாவம் இல்லை, இன்னும் there is no sin. அவருக்குள் பாவம் இல்லை. பீட்டர் சொல்றார் அவர் பாவம் செய்யவில்லை. இவர் சொல்றார் பவுல் அவர் பாவத்தை அறியவில்லை. பாவம் அறியாத அவரை நமக்காக பிதாவாக பாவமாக்கினார். அவர் எப்படியாப்பட்ட பாவத்தை அறியாதவர். அவர் பாவத்தை அறியலையா, பாவம் செய்யலையா, பாவம் அவருக்குள்ள இல்லை. அப்ப ஏன் அவர் செத்தாரு? இயேசு நம்முடைய பாவத்துக்காக. உலகத்தின் பாவம்லாம் வேணாம். யாருடைய பாவம்? சரி, உலகத்தின் பாவம்னா அப்படி ஜென்ரலா போயிடுதுங்க. நம்முடைய பாவம் இன்னொன்னா பவுல் சொல்ற, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்து அவருக்காக தான் நான் வாழ்றேன்னு சொல்றார். See, he personally says, God, Jesus one who loved me and gave himself for me. Me, all me's. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்தார். எல்லாம் யாரு என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவன் கொடுத்தான், அவன் தான் உண்மையான ரட்சிப்பு பெற்றவன். ஒரு கேத்தலிக் வீட்டில் நான் பேசுகிறேன். அவர் என்னுடைய பெரியவர். அவருக்கு அன்றைக்கி தான் அவர் சொன்னார், ஐயா ஏசு செத்தார் பாவிகளுக்காக செத்தான்னு தெரியும், ஆனால் இன்னைக்கு தான் தெரிஞ்சு அவர் எனக்காக செத்தாருன்றார். ஒரு கத்தோலிக்கரை சொல்கிறாரு, ஏசு எனக்காக இன்றைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது ஏசு எனக்காக மரித்தார். நான் ஜென்ரலாக நினச்சிருந்தேன் எல்லாருக்காக மரித்தார். நோ பர்சனலாக தெரியணும். அதான் பவுல் சொல்கிறார், who loved me and gave himself for me. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை. ரைட்டுங்களா? அப்போ அது இயேசுடைய மரணம் அல்ல, அது யாருடைய மரணம்? எஸ், திஸ் இஸ் கரெக்ட். அது இயேசுடைய மரணம் அல்ல, யாருடைய மரணம்? என்னுடைய மரணம். இதுதான் ஹை லெவல். சொல்ல, இது இயேசுடைய மரணம் இல்ல, யாருடைய மரணம்? என்னுடைய மரணம். அப்ப நம்ம செத்துட்டோமா இல்லையா? ஏன் என்ன கல்லறைக்கு அனுப்புறேன்னு? கல்லறையில தான் ஒன்னா இருப்பாங்க. சமரசம் சொன்னியே, ஒரே குத்து. ரைட்டா? கவனிங்க. இது மரணம் கிறிஸ்தவர்களுக்கு பின்னாடி இருக்குது. அது நண்டுச்சு நமக்கு. ஏன்னா இயேசுவின் மரணம் தான் ஏன் மரணம். பைபிள சொல்லுது, இயேசுவோட கூட ஞானஸ்நானம் அடக்கம். அப்ப இல்ல ஏன் உயிரோட எழுதலாம்? முதல் அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப அவரோட செத்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க? அடக்கம் பண்ண. நெக்ஸ்ட் தான் என்ன? உயிரோட எழுப்பப்பட்டோம். அப்போ மரணம்ன்றது நமக்கு நந்துச்சு. ஆமேன் சொல்லுங்க. அப்ப மரணம் எனக்கு முன்னாடியா பின்னாடியா? எனக்கு பின்னாடி ஆயிடுச்சு. அது வானாயா? அந்த மரணமே வானாயா? சரி, நான் தான் வானான்னு சொன்னேன். இப்ப ஏசுநாதர் வந்தா போயிட மாட்டியா? அதான் நான் நீ எப்படியோ சாவணும்னு முடிவு பண்ணிட்டுக்கிறீங்களா? ஏன் அத வேணாம். நான் சொல்றது கவனிங்க. இல்ல இது கொஞ்சம் கவனிங்க. மரணம், என்னுடைய மரணம் ஏற்கனவே நடந்து விட்டதுன்ற நான். அது இயேசுவின் மரணம் தான் ஏன் மரணம். இது பவுல் சொல்றார், நான் சொல்ல. பவுல் சொல்றார். அது யாருடைய மரணம்? இயேசுவின் மரணம். யாருடைய மரணம்? ஏன் மரணம். அப்ப எனக்கு மரணம் வந்துச்சு. நான் எதிர்பார்க்கறதெல்லாம் காடு வாவாந்து வீடு போப்பந்து இல்ல. நான் இயேசுவின் 2ஆம் வருகை எதிர்பார்க்கிறேன். அப்பா வரும்போது என்னை எடுத்துக்கொள்வார். கை தட்டுங்க. கமான். இப்ப தெரிஞ்சாயா நான் எதுக்கு பேசுறேன்னு? நம்ம 2ஆம் வருகை நோக்கி நிற்கலாம். அதுக்கு 2ஆம் வருகை ஒரு 2000 வருஷம் ஆயிடுச்சுன்னு வையன். அதுக்கு ஒரு 120 வயசு பொறுத்து வான் கர்த்தர் கூப்பிட்டா போடு. எத்தனை வயசு பொறுத்து? ஆமா, ஜாஸ்தியா தான் சொல்லுங்க. அதுதான் நான் சொல்றேன். அது மாதிரி கூட்டத்தில் போயிடலாயா? மரணத்துக்கு டாட்டா பண்ணிட்டு டுமி குத்துட்டு போயிடலாயா சொல்றேன். அந்த கூட்டத்தில் இருக்கலாம். என்னத்துக்கு கல்ற? எதுக்கு சாவு? எதுக்கு பொட்டி? வேணாம். ஜீசஸ் எப்போ வருவாரோ பார்த்துனுங்க. அதுக்கு தேடினுருங்க. அவர் வந்தார்னா உருன்னு மரணத்துக்கு ஒரு டுமிக்கு என்ன தெரியுமா? டாட்டா காமிச்சு போயினே இருந்துருவோம். ஆமே. அந்த கூட்டத்தில் இருக்கலாம். எப்போது அப்ப மரணம் நமக்கு நடந்துச்சு. மரணம் பின் நம்ம எதிர்நோக்குது இயேசுவின் 2ஆம் வருகை. அந்த வரியே பார்த்துனுக்கலாம். லேட்டாச்சா போகலாம், இல்ல சீக்கிரம் வந்தோம்னா அப்படியே போயிடலாம். இது கரெக்டா? இதுக்கு நீ 2000 ரூபாய் ஆஃபரிங் நீ கொடுக்கணும். இந்த விஷயம் கத்து குத்தன. இதுக்கு 2000 ரூபாய் நீ தரணும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் கத்து குத்துறலையா? ஆமென். சரி
பாஸ்டர் ஆயிடுச்சா? நீ சாப்பாடு வேணும்னு முடிவு பண்ணிட்டியா நீ? ரைட்டா? கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை. சிஸ்டர் அது எங்க ஸ்டாப் பண்ணிக்கிறோம்? பரிசுத்தவனுடைய ஒரே நகரத்தா? ஓகே. நெக்ஸ்ட் அங்க பாருங்க சிஸ்டர், தேவனுடைய வீட்டாரமா இருந்துட்டு அப்படியே பட்சன் பண்ணா இருக்கிறீர்கள்னு ஒரு வார்த்தை வரும். கீழே படிங்க, ஃபாஸ்டா படிச்சுடுவாங்க. ஸ்டாப். என்ன இருக்கிறீர்கள்? இப்போ என்ன பண்ணோம்? தேவனுடைய வீட்டாரா இருக்கிறீர்கள் படிங்க. அந்த இது சிஸ்டர் நீ 19ஆம் வசனம் படிங்க. அங்க இருக்கிறீர்கள் படிச்சிடுங்க. இங்க பாருங்க, இங்க கவனிங்க. இருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. என்ன இல்ல? நம்ம அந்நியர்ல பரதேசி இல்ல. நெக்ஸ்ட் பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எல்லாம் நம்ம வீட்டுல தான், பக்கத்துல தான் இருக்க போறாங்க. ஓகே. தேவனுடைய வீட்டார், அது சரியா பண்ணுங்க. దేవుడి ఇంటి వారు ఉన్నారు, అది కరెక్ట్. தேவர மனைவிதார், வீடா இல்லங்க, வீட்டார். வீட்டார்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க. God's own people. ஓகே, கவனிங்க. household of God னு வரும். household of God என்ன கவனிங்க. இப்போ இதுக்கு வந்து எங்கள் சர்ச்சில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. ரைட்டுங்களா? ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு. தேவனுடைய எல்லாம் ஒரு முறை தேவனுடைய வீட்டார்னு சொல்லுங்க. எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க. தேவனுடைய வீட்டார்னா சப்போஸ் நான் சப்போஸ் தான் சொல்கிறேன், நீ அதுக்குள்ளேயோ கணக்கு போடுற. சப்போஸ் ஒரு வேலை தேவனுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னு வையேன், தேவனுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருந்தா ஃபர்ஸ்ட் பேர் தேவன், செகண்ட் பேர் என் பேர் தான். ஏன்னா அவர் வீட்டில் தான் நாக்குறேன். நீங்க சொல்லுங்க. சப்போஸ் தேவனுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருந்தாங்க, நான் எனக்கு ஒரு இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் யார் பேரு? தேவன் பேரு. நெக்ஸ்ட் என் பேரு. வெரி குட். தேவனுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருந்தா தேவனுடைய பேர் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது என் பேர் தான். வெரி குட். கண்ணையா நீ எங்கேயா இருக்கிற? ஆமென். சரி, நீ தேவனுடைய வீட்டிலே இருந்து அவர் உனக்கு அப்பாவா இருந்து ஃபீஸ் கட்ட முடியல, பால் பில் கட்ட முடியல, ரெண்ட் கட்ட முடியலனாக்கா யார் குற்றம்? இது அப்பா குற்றமா? சொல்லுங்க. அப்பா பயங்கரமான பணக்காரர், வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, பூமி அது நிறைவும் கர்த்தருடையது எல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம அந்த காலத்து பெந்தகோஸ்தங்க ஒரு பாட்டு கத்து கொடுத்துட்டாங்க. மண்ணும் வேணா, பொண்ணும் வேணா, ஒன்னும் வேணா, உன் பாதம் போதும். என்ன பாதத்தை பிடிச்சிங்கன்னா பண்ணு போறேன், விட்டுனீர் பைத்தியம். உன்னம வரும் பாதம் வந்து போமா, பாதம் வண்டி போதும், பாதத்தை பிடிச்சி என்ன பண்ண போற? பைபிள் எங்கன்னா கதை என் பாதம் வண்டி போதும் எங்கன்னா இருக்கா? எல்லாம் இவர்களே எழுதுறது, இவர்களே எழுதிக்கிறது. மண்ணும் வானா, பொண்ணும் வானா, ஒண்ணு வேணாம். நீ பொண்ணு வானா உனக்கு எப்படி கிடைக்கும் சொல்லு? அவர் தான் சொல்ற, கேளுங்கள் கொடுக்கப்படுன்றார், தட்டுங்கள் திறக்கப்படும். இப்ப யாரு கேளுன்றாரு, நம்ம ஒண்ணு வானா நீ என்ன கேட்கிற? பாருங்க. சரி, ஒரு வசனம் பாருங்க. அதுக்கு 109ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். 109:17 இறங்க பாருங்க. கரெக்டுங்களா? அது 109ஆம் சங்கீதம். சரி, இதுதான் சாபத்தை விரும்பினான். என்னங்க? சாபத்தை விரும்பினான் மகா, அது வரும் அவனுக்கு. அவன் ஆசீர்வாதத்தை விரும்ப இல்ல, வேற யாரும் ஒருத்தர் படிங்க. சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும். கவனிங்க, சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும். நெக்ஸ்ட், அது அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், விரும்பலாகிட்டு என்ன ஆயிடும்? அது தூரமா. அப்ப மண்ணும் வேணா, பொண்ணும் வேணா, ஒண்ணும் வேணா வருமா? எதனா
வசனம் சொல்லுது நீ விரும்பின ஆசீர்வாதத்தை விரும்பணும். விரும்பினா வரும். அவன் சாபத்தை விரும்பினா அது அவனுக்கு கிடைச்சிச்சுங்குது. வேணாங்க தயவுசெய்து இந்த பாட்டு ஒன்ன வானா. அவர் சொன்னார் எந்த மண்ணாங்கட்டியும் வானா. பைபிள்னா சொல்லுது. பைபிள்னா சொல்லுது. ஓகே கவனிங்க. நம்ம தேவனுடைய வீட்டார் யாருங்க? அவர் வந்து கவனிங்க, கோல்டுல பெல்ட் இங்க வரைக்கும் கட்டுங்கிறார். பொற்கச்சை எத்தனையோ கிரீடம் போட்டுனுங்கிறாராம். இல்ல எல்லாம். ஆனா உன்ன கோல்டு வேணான்றாரா உனக்கு? சரி வேணுமே பாருங்க. ஒரு 4 வருஷம் நறுக்குன்னு கொடுத்துட்டோமா? ஃபாஸ்டா ரைட்டுங்களா? நறுக்குன்னு கொடுத்துறாங்க. கமான். ஆகாய் 2:8. ஆகாய் 2:8. வெரி குட் வெரி குட். படி 2:8. ஆகாய் 2:8. இன்னொரு முறை படியா. Gold is mine, silver is mine, says the Lord of hosts. Silver is mine, gold is mine, says the Lord of hosts. வெள்ளியும் என்னுடையது என்று யார் சொல்றது? அப்ப நீ ஏன் வானான்னு சொல்ற? நீ ஏன் வானான்னு சொல்ற? ஏன்னா ரொம்ப பேர் ஆகாய் அந்த என்னங்க ஆகாய் 2:8 தான் தெரியும். ஓசியா 2:8 பாரு. ஓசியா 2:8 ரெண்டும் ஈஸியா கவனம் வச்சுக்கலாம். அதுவும் 2:8 இதுவும் 2:8. சிஸ்டர் இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களா? ஸ்டாப் படிங்க. தனக்கு அதாவது உங்களுக்கு கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும். இதெல்லாம் நல்லதா? திராட்சை ரசம் எண்ணெய் நல்லதா? தானியம் இதெல்லாம் எண்ணெய் எல்லாம் கொடுத்தவர் என்றும். அந்த திராட்சை ரசம் எண்ணெய் கொடுத்தவர் தான், கோதுமை கொடுத்தவர் தான் வெள்ளியும் பொண்ணும் கொடுத்தாராம். வெள்ளியும் பொண்ணும் எப்படி பண்ணாரா? கமான் சொல்லுங்க. பெருக பண்ணார். அவன் அறியாமற் போயிட்டு எல்லாத்தையும் திருப்பதியில கொட்டிட்டான்னுங்க. அப்படித்தான் இல்லை? அப்படித்தான் பாகால் கோயில்ல போய் கொட்டிட்டானுங்க. எங்க போய் கொட்டான் விடு. உங்களுக்கு கரெக்டா? நான் கொடுத்தேன் என் கோல்டு சில்வர்லாம். அவன் அறியாத போய் எடுத்துன்னு போய் எங்க கொட்டான்? அங்க கொட்டிட்டான்றாரு. ஆனா என்னுடையது கர்த்தர் சொல்ற, என்னுடையது. ரைட்டுங்களா? இது வந்து இப்போ எத்தனை வசனம் காமிச்சா என்ன சொல்லுங்க? ஆகாய் 2:8. நெக்ஸ்ட் ஓசியா 2:8. கொஞ்சம் அப்படியே வந்தா யோவேல் 3:5. யோவேல் 3:5. ஜோயல் யாருக்கோ குத்துட்டேன் வருதா? கரெக்ட் தாமா. என்னன்னா சிஸ்டர் நீ வெள்ளி பொண்ணுன்னு சொல்ல, நீ என் வெள்ளியையும் என் பொண்ணை எடுத்து எல்லாத்தையும் எந்த சொல்றார் கர்த்தர். இதெல்லாம் வந்து அவருக்கே பிரியமா. இன்பமும் விச்சுதமான பொருட்களை உங்கள் கோயில்ல கொண்டு போய் போட்டீங்க. மீண்டும் படிங்க சிஸ்டர். என் வெள்ளியையும் என் பொண்ணையும் எடுத்து யாருடைய வெள்ளி? அது தேவனுடைய பொண்ணு. வானான்னு சொல்லாதீங்க. நீ விரும்பாம போனா கிடைக்காது. வேணும்னா இன்னொரு கொஞ்சம் இது சொல்றேன். ஓல்டு ட்ரெடிஷன் கொஞ்சம் பேர் அந்த காலத்துலலாம் வந்து பணம் காணிக்க கொடுக்குறது தான் வீட்டாரு. பாஸ்டுங்க இது பைபிள் வச்சுடுங்க அப்படின்னு இப்போ கூட பண்ணுறாங்கன்னு. ஆனால் கையில் இதுதான் அவங்க என்னன்றாங்க, அது தீட்டு, பணம் தீட்டான், என் கையால் வாங்க மாட்டேன், அதனால எது வச்சுட்டு ஆனால் பாதியில் எடுத்துக்கிறது. என்னையா இது? கையிலே வாங்கயா. அது வந்து அந்த காலத்தில் யாரோ ஒருத்தவங்க பண்ணாங்க. ஐயோ அது பாவம், தீட்டு. எது தீட்டான்? பணம். நீ பணத்தை நீ மதிக்கலன்னு அது அது மதிக்கணும்னு ஒன்றும் இல்லை. அதுக்காக பூஜை பண்ணணும் இல்லை. 8 கால் மேலே தான் வச்சு
அது மேலே கால் தான் வச்சுக்கணும், ஒன்றும் இதில் ரைட்டுங்களா. பண ஆசையில் இருக்கக்கூடாது ரைட்டுங்களா. பணக்கு ஆசை இருந்தால் தான் யூதாஸ் ஆகிடுவாங்க சொன்னேன் கரெக்டாக. ஏடா பண ஆசை இருக்கக்கூடாது. பணம் எல்லாத்துக்கும் உதவுன்னு பைபிள் சொல்லுது. மணி ஆன்சர்ஸ் எவ்ரி திங். இன் இங்கிலீஷ் இட் சேஸ் மணி ஆன்சர்ஸ் எவ்ரி திங். நான் மணி மேக்ஸ் மெனி திங் வந்து உலகத்தான் சொல்றது. நான் வந்து பிரசங்கில மணி ஆன்சர்ஸ் எவ்ரி திங், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் பைபிள்ல இருக்கு. நிறைய பணம் இருந்துச்சுன்னா பெரிய லேண்ட் வாங்கலாம் இல்லையா, பெரிய சர்ச் கட்டலாம், பில்டிங்கு. ஆமேன். எல்லாருக்கும் கார்ல இல்லாட்டி ட்ரிப் அடிக்கிறதுக்கு பெரிய பெரிய வேனெல்லாம் அனுப்பலாம், நல்லா இருக்கலாம். பண ஆசை தான் இருக்கக்கூடாது, ஆனா பணம் வேணும். அப்படி சொல்லி தான் எல்லாம் விட்டாங்க. நான் என்னன்றேன், கொஞ்சம் வரேன், நான் அதுவும் பேசுறேன். பாஸ்டர் இன்னும் எவ்வளோ நேரம் தான் பேசணும், நான் ஆயிடுச்சுங்களா? ஓகே. என்னங்க உபாகமம் 8:13. உபாகமம் டியூட்ரானமி 8:13. 8:13. எப்படி ஆகுமா? ஆடு மாடு திரட்சி ரொம்ப பெருகும். நெக்ஸ்ட் படிங்க. உனக்கு வெள்ளியும் பொன்னும் எப்படி ஆகுமா? பெருகி. எல்லாம் கர்த்தர் பெருசா இன்க்ரீஸ் பண்றாராம். வர்த்திக்க பண்ணும்போது கர்த்தரை மறந்துடாதேங்குது. எல்லாம் உனக்கு கர்த்தர் சொல்றாரு, வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் நான் தரேன், ஆனா என்ன மறந்துடாத. இன்னைக்கு உனக்கு நமக்கும் உலகத்தானுக்கு ஒரு வித்தியாசங்க. அவன் வந்து என்ன பண்றான், நகைக்கு பூஜை போடுறான், அது கற்பனை கொளுத்துறான் பணத்துக்கு, கல்லாப்பட்டிக்கு. நம்ம அப்படி இல்லை. அவன் பண ஆசை இருக்குது அவனுக்கு, நமக்கு பண ஆசை இல்லை. யார் ஒழுங்கா தசம்பானம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பண ஆசை இல்லை. இன்னொரு சொல்லட்டுமா, யார் ஒழுங்கா தசம்பாகம் கொடுக்குறாங்களோ அவங்க பண ஆசை இல்லாத இருக்கிறாங்க. ஒழுங்கா தசம்பாகம் கொடுக்காட்டி மெய்யா உனக்கு பண ஆசை இருக்குது. ஆமென். எங்க சர்ச் நடந்து ஒரு 2 months பேக் என் அசிஸ்டன்ட் பாஸ்டருடைய ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் அவங்க ஏதோ மெடிக்கல் பில் தேவைப்பட்டுச்சு. எங்கள் சர்ச்சில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். கேட்டுங்களா? நான் ஏன் இருந்ததுனால கொடுத்தோம், இல்லாட்டி சொல்லுங்க. 1 lakh rupees நான் பே பண்ணுவாங்க சர்ச்சிலேருந்து. 1 lakh rupees வந்து அவங்க எங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டருடைய ஒய்ஃப்க்கு. கேட்டுங்களா? எஸ், அட்மிஷன் ஃபீஸஸ்க்கு எவ்வளோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களோ முடிஞ்சதெல்லாம் பண்ணுறோம். எதெல்லாம் தேவை. பைபிளில் தான் நற்கிரியில பெருகணும்னுக்குத. பணம் ஒன்றும் ஆனா மண்ணும் ஆனானாக எது வர கிடைக்க சொல்லு? பைத்தியம் தான் இது. அது ஓகே. பாஸ்டர் 2 minutesலையா 3 minutesலையா 5 நிமிஷமா எவ்வளோ சொல்றீங்க? 2 minutesலையா? ஓகே, 2 minutes. ஒரு இது மாத்திரம் அவங்ககிட்ட கெஞ்சி கேளுங்க. நீங்கள் 5 minutes. ஓகே, 5 minutes கொஞ்சம் சரி. ஓகே, நான் வந்து ஒரே ஒரு இது பணம் வந்து நம்ம 1 தீமோத்தேயு புஸ்தகம், நம்ம எல்லாம் இதுதான், இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகுது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1 Timothy chapter 6 எல்லாம் வந்து அந்த 10ஆம் வசனம் தான் புடிச்சுன்னு எல்லாம் கத்துருது. என்ன இன்னொரு முறை படிக்க சிஸ்டர். நான் கூட சொல்றேன் ஆமேன் தான் போடுறேன். ஆமேன். ஓகே. சிலர் அதை இச்சித்து எல்லாமே போயிடுறாங்களாம். கேட்டியா? சிலர் அதை இச்சித்து, சிலர் தான் அதை இச்சித்து கர்த்தரை விட்டு போவான். இன்னைக்கு எத்தனை கோடிகளை விட்டு நம்ம இயேசு பின்னாடி வந்திருக்கோம், எத்தனை லட்சங்களை விட்டு இயேசு பின்னாடி வந்திருக்கோம். அவன் எவனோ வருத்தப்படுவான். சிலர் தான் பைபிள் சொல்லிக்குது. இத்த வந்து பெருசா வந்து பண்ணி எல்லாம் யாரும் பணமே வானான்ட்டாங்க. பிரசங்கம் பண்றவங்களும் பைத்தியம், உட்காந்து கேட்கறதும் பைத்தியம். அது சிலர் இச்சித்து அவங்க விசுவாசம் விட்டு போனாங்க. எஸ், சில இருப்பான். சில ஞாயிற்றுக்கிழமையில சர்ச்சுக்கு வருது இல்லை, ஏன்னாக்கா அன்னைக்கு தான் பிசினஸ் ஸ்டாப் அப்படின்றாங்க. உனக்கு பண ஆசை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு நீ கரெக்டா வரியா? உனக்கு பண ஆசை இல்லை. பாருங்க. ஓகே, லாஸ்டா இது படிச்சுட்டு அப்படியே நிறுத்துறாங்க. ஏன் நிக்கிறீங்க? 17ஆம் அதிகாரத்துக்கு வசனம் வாங்க. சேம்.
எஸ் சிஸ்டர், இதுதான் பாஸ்டர், இந்த 5 நிமிஷம் இதுதான் நான் பேச போறேன். ரைட்டுங்களா? நீங்க கேட்டீங்களா 5 நிமிஷம்? கமான் கமான். யாரு உலகத்தில் ஐஸ்வர்யம் வச்சுருக்கிறவன் கர்வம் பிடிச்சிருப்பான். இருமாப்புனா கர்வம். நீங்க அப்படி இருக்காதீங்க. இந்த பைபிள படிங்க சிஸ்டர். சிஸ்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன எப்படி இருக்க கூடாது? சிந்தை உள்ளவர்களா இராமலும். இப்போ ஸ்டாப். இப்போ உலகத்துல பணக்காரனை பத்தி சொல்லிச்சு. இப்போ நாம் ஸ்டார்ட் ஆகுதா பாரு. நாம் இருக்கா? நாம் சிஸ்டர் நாம்னு இருக்குதா வேர்டு? அத சொல்லுங்க. நாம் எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க. நாம் அங்க படிங்க. சொல்ல படி. இருங்க, நீங்க நானா சொன்ன நாம்னு அழுத்தி சொல்லிட்டு படிக்கணும். நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்க. இவ்வளவு பாஸ்டா போனீங்கன்னா யார் படிக்க இது பண்ணும்? இருங்க. நாம் அனுபவிக்கிறதற்கு நம்ம என்ன பண்ணணுமா? நாம் கமான் பிரதர், நம்ம என்ன பண்ணணுமா? அனுபவிக்கணும். நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற. எவ்வளவு கொடுக்கிறாரா? எத்தனை நன்மைகள்? சகல நன்மைகள். எது கொடுக்கிறார்? அனுபவிக்கிறதுக்கு. பாத்தீங்களா? நாம் அனுபவிக்கிறதுக்கு கொடுக்கிற சகல நன்மைகளும் எவ்வளவு சம்பூர்ணமாய் கொடுக்கிற. ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையா இருக்க. பணத்து மேல் நம்பிக்கை வேணா, ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கணும். ஆனா கை தட்டுனீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. கை தட்டுங்க. ஆமென். நாம் அனுபவிக்கிறதற்கு கமான் படிங்க. ஏங்க நானே பச்சுக்கிறேன். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமார்ப்பாய் ஆன சிந்தனை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாதான். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்காமலும். இப்பதான் நம்மளை பத்தி பேசுது. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும். எத்தனை நன்மை தராரா? நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும்னு பிரசங்கம் பண்ணு. அப்போ இருங்க, நம்பிக்கை கூடாது. நாம் அனுபவிக்கிறது தான் எல்லாத்தையும் குத்துக்கிறாராம். அப்ப ஏசி வேணுமா வேணாவா? கார் வேணுமா வேணாவா? ஏரோப்ளேன் வேணுமா வேணாவா? வேணும், எல்லாம் வேணும். நாம் அனுபவிக்கிறது தான் கருத்து. நீ வெள்ளியும் வானா, பொண்ணும் வானா, ஏசியும் வானா, ஓசி கூட உனக்கு கிடைக்காது. இதோட நிறுத்துறாரா பாருங்க அவரு. 18 என்ன பண்ணும்? சர்ச்சு நான் என்ன பண்ணும்? நன்மை செய்யவும் நன்மை செய்யவும் படிங்க. நன்மை செய்யவும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நற்கிரைகளில் ஐஸ்வர்யங்களாகவும். நற்கிரை செய்யறதுல ஐஸ்வர்யவான்களா இருக்கணுமா? நற்கிரியை என்னங்க? ஏழைங்களுக்கு கொடுக்கிறது, நோயாளிங்களுக்கு கொடுக்கிறது, யூனிஃபார்ம் கொடுக்கிறது, அட்மிஷன் பண்றது மாதிரி நல்லது செய்ய. நற்கிரைகள் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்கள். எப்படி கொடுக்கணுமா? இருந்தா தானே கொடுக்குவோம். மண்ணும் வானா, பொண்ணும் வானா, ஒண்ணும் வானா, இவங்கிட்ட எங்க கிடைக்கும் சொல்லு? ஆனா எப்படி கொடுக்கணுமா? தாராளமா. கமான் சொல்லுங்க. தாராளமா கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களாம் இருக்கவும். உதாரண குணம் தெரியுங்களா? உதாரணம் சும்மா உதாரணம்னா 200 ரூபாய் கொடுக்கணும்னு தெரியக்கூடாது. எவ்வளவுனா கொடுக்கணும். அப்போ எவ்வளவு இருந்தா கொடுப்பான்? அப்ப எப்படி இருக்கணும் நீங்க தெரியுதுங்களா? இந்த 17ஆம் வசனம் 18ஆம் வசனம்லாம் படிக்க மாட்டாங்க. வெறும் 10 பச்சு நிற்பாங்க சர்ச்சில். பைத்தியங்க. இங்கெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குது. வெரி குட். இல்லாட்டி நீ அனுபவிக்காட்டி கும்மிக்கு கூடியில் வாரிடுறவங்க. கும்மிக்கு கூடியில் வாரி மக்கீரில் கவுத்துருவேன். இடங்களா? இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு போதகர் சந்தன ராஜா ஐயா அவருக்கும் இந்த குழுவினருக்கும் நன்றி. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.